ரிவைவல், உஜ்ஜீவನ, எழுப்புதல், உஜ்ஜீவನ. அல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கு சபைகளுக்குள் ஒரு எழுப்புதல் நிச்சயமாக தேவை. ಇವತ್ತು ಸಭೆಗಳೊಳಗೆ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅಗತ್ಯ. தேசத்துக்குள் ஒரு எழுப்புதல் நிச்சயமாக தேவை. ದೇಶದೊಳಗೆ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅಗತ್ಯ. அல்லேலூயா. ಹalleluya. ஆனா இந்த எழுப்புதலுக்கெல்லாம் துவக்கம் எங்க? ಆದ್ರೆ ಈ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆಲ್ಲ ಪ್ರಾರಂಭ ಎಲ್ಲಿ? ஒரு மனிதனுக்குள் வருகிற எழுப்புதல், ಒಂದು ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಬರುವಂತ ಉಜ್ಜೀವನ. அல்லேலூயா. ಹalleluya. வேதத்திலும் சரி, ಸತ್ಯವೇದದಲ್ಲೂ ಸರಿ, ஹிஸ்டரி வரலாற்றிலும் சரி, ಇತಿಹಾಸದಲ್ಲೂ ಸರಿ, பயங்கரமான எழுப்புதல்களுக்கு காரணியாய் கர்த்தர் ஒரு மனுஷனை, ஒரு சின்ன கூட்டத்தை வைத்திருப்பார். ಭಯಂಕರವಾದ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ, ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಪನ್ನ ಕರ್ತನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அப்படி நம்மையும் கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஒரு பெரிய பங்காய் வைப்பாராக. ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಕರ್ತನು ಈ ಕಡೆ ಕಾಲದ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾಗವಾಗಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. எப்பெல்லாம் எழுப்புதல் வேதத்திலும் வரலாற்றிலும் ಯಾವಾಗೆಲ್ಲ ಉಜ್ಜೀವನ ಸತ್ಯವೇದದಲ್ಲೂ ಇತಿಹಾಸದಲ್ಲೂ வந்திருக்கோ அப்பெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு இருண்ட காலத்தை உலகம் சந்தித்திருக்கிறது. ಯಾವಾಗೆಲ್ಲ ಉಜ್ಜೀವನ ಬಂದಿದ್ಯೋ ಆಗೆಲ್ಲ ಏನ್ ನಡೀತದೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಇರುಳಾದ ಕಾಲವನ್ನ ಹಾದು ಹೋಗಿದೆ. எனக்குமே இந்த டிரான்ஸ்லேட்டரோட ப்ரீச் பண்ணுறது ஐ திங்க் இட் இஸ் செகண்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட், நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன், பேசிடுவேன், வேகமாக பேசுவேன். ನಾನು ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತೇನೆ ವೇಗವಾಗಿ. ஆமாம், வெரி ஃபாஸ்ட் ஸ்பீக்கிங் விமன் நான். ஸோ டிரான்ஸ்லேஷனோட பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ரிவைவலை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ಇವತ್ತು ಉಜ್ಜೀವನದ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನ ನಾನು எப்பொழுதுமே எழுப்புதலுக்கு முன்பாக ஒரு கடினமான சூழ்நிலைமையை ஒரு தேசமோ இல்லை ஒரு பட்டணமோ இல்லை ஒரு குடும்பமோ ஒரு மனுஷர்களோ சந்திப்பாங்க. ಯಾವಾಗಲೂ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಒಂದು ದೇಶವೋ, ಒಂದು ಕುಟುಂಬವೋ, ಇಲ್ಲ ಒಂದು ಗುಂಪೋ, ಒಂದು ಮನುಷ್ಯನು ಸಂಧಿಸ್ತಾನೆ. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட கடினமான இருளான சூழ்நிலைமைகளை கடந்து போயிருக்கீங்கன்னா, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆ ರೀತಿಯ ಕಠಿಣವಾದ ಇರುಳಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಹಾದು ಹೋಗಿರೋದಾದ್ರೆ, 400 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கர்த்தர் எங்களை கரெக்டாக சொல்லிட்டு எங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். 400 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಿಂದ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಮಗೆ ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. எப்பொழுதுமே ஒரு எழுப்புதல் நெருக்கத்தின் காலத்தின் முடிவில் தான் இருந்திருக்கு. ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಕಾಲದಲ್ಲಿ. ஹalleluya. ஹalleluya. நெருக்கப்படுகிறீங்கன்னா ஒரு ரிவைவல் வரப்போகுது. ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿ உங்க குடும்பம் நெருக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு ரிவைவல் வரப்போகுது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೋಗುದಾದ್ರೆ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಬರಲಿದೆ. நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், ನಾನು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಾನು ವೇದನೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, என் வீட்டுக்குள்ள ஒரு இருள் காணப்படுது, ನನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ಒಂದು ವಿರುಳು எங்க ಕಾಣಿಸುತ್ತೆ, ஏரியால ஒரு டார்க்னஸ் இருக்கு, ನಮ್ಮ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಡಾರ್ಕ್ನೆಸ್ ಇದೆ, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯೊಳಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. அப்பனா கண்டிப்பா ஒரு எழுப்புதல் இருக்கிறது என்றார். ಹಾಗಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. எந்த அளவுக்கு சத்ரு நெருக்கங்களை கொண்டு வருகிறானோ அந்த அளவுக்கு கர்த்தர் சபையும் தேசத்தையும் தேவனுடைய ஜனத்தையும் பெருக பண்ணுகிறார். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ಸೈತಾನನು ಇಕ್ಕಟ್ಟನ್ನ ತರ್ತಾನೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಸಭೆಯನ್ನ, ದೇಶವನ್ನ ಒಂದು ವಿಸ್ತಾರದೊಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நெருக்கப்பட்டு நம்ம எக்ஸோடஸ் சாப்டர் 2ல வாசிக்கும் பொழுது, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 2ರಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ ಅವರನ್ನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕುಗ್ಗಿಸಿದ್ರು, அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். ಅವರು ಅಷ್ಟಾಗಿ ಹೆಚ್ಚಾದ್ರು. ஹalleluya. ஹalleluya. அப்ப ஒடுக்குனா பெருக்கம் இருக்கு. ಆಗ ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟರೆ அப்ப உங்களை ஒடுக்குனா நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் என்ன பெருக செய்ய போகிறார். ನಿಮ್ಮನ್ನ ಕುಗ್ಗಿಸುವಾಗ ஹalleluya. ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಳಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் பார்ப்பதற்கு முன்பாக சத்ரு பார்த்துறான். ನಿಮಗೆ ಕರ್ತನು ಇಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ. ஏன் அப்படி சொல்றேன்? ಯಾಕೆ ಹಾಗೆ ಹೇಳ್ತೇನೆ? நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. ನಮಗೆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ಸ್ವಲ್ಪ ಮಂದವಾಗಿದೆ. ಅವನಿಗೆ ஆவி மண்டலம் எல்லாம் நல்லா தெரியும். ಆತ್ಮಿಕ ಮಂಡಲ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. தானியேலுக்குரிய அவனுடைய ஜெபத்துக்குரிய பதில் வருகிறதை, ದಾನಿಯೇಲನಿಗಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗಾದ ಉತ್ತರ ಬರುವುದನ್ನ தானியேலுக்கே தெரியல. ದಾನಿಯೇಲನಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனா அவனுக்கு சரியா தெரிஞ்சு, ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಗೊತ್ತಿದ್ದು, அவன் அந்த ಸ್ಪಿರಿಚುವಲ್ ರೆಲ್ಮ್ல அதை பிடிச்சு வச்சிருந்தான். எஸ் ஆர் நோ? ಅದನ್ನ ಆತ್ಮಿಕ ಮಂಡಲದಲ್ಲಿ ಅದನ್ನ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ. ஹalleluya. ஹalleluya. அப்ப உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலும் வந்து விட்டது. ಆಗ ನಿಮಗಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಉತ್ತರವು ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. அதை எந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் கட்டி வைத்திருந்தாலும், ಆದ್ರೆ ಯಾವ ಆಕಾಶ ಮಂಡಲದ ದುರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಕಟ್ಟಿ கர்த்தர் இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்றார். ಕರ್ತನು ಇವತ್ತು ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஸ்பிரிச்சுவல் ರೆಲ್ಮ್ல கர்த்தர் அதை ரிலீஸ் பண்றார். ಆತ್ಮಿಕ ಮಂಡಲದಲ್ಲಿ ಕರ್ತನು ಅದನ್ನ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. நெருக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது,
பொழுதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார்? நிறைய நேரத்துல அந்த கேள்வி நமக்கு வரும். ಕುಗ್ಗಿಸಲ್ಪಡುವುದು ಅದುಮಿಸಲ್ಪಡುವುದು ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಅನುಮತಿಸ್ತಾರೆ ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ஏன்னா இந்த நெருக்கத்தின் வழியாகத்தான் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ನಮಗೊಂದು ವಿಶಾಲವಾದ இந்த குறைவின் வழியாகத்தான் ஒரு நிறைவை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ಕೊರತೆಯ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲೇ ನಮಗೆ ಒಂದು ಪೂರ್ಣತೆಯನ್ನ ದೇವರು இந்த ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இருளின் வழியாகத்தான் ஒரு பெரிய நித்திய வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு ಈ பண்ணியிருக்கிறார். ಇರುಳಿನ ಮಾರ್ಗದಿಂದಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ನಿತ್ಯದ ಬೆಳಕನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால கடந்து போகும் பொழுது ಅದರಿಂದ ಹಾದು ಹೋಗುವಾಗ ஒரு நம்பிக்கையோட போங்க. ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೋಗಿ. சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ಸಭೆಯೊಳಗೆ ಇರುವವರಿಗೂ ಸಭೆಯ ಹೊರಗೆ ಇರುವವರಿಗೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? அவர்களுக்கும் கடன் நமக்கும் கடன், ಅವರಿಗೂ ಸಾಲ ನಮಗೂ ಸಾಲ, அவர்களுக்கும் வியாதி நமக்கும் வியாதி, ಅವರಿಗೂ ವ್ಯಾಧಿ ನಮಗೂ ವ್ಯಾಧಿ, அவங்க வீட்லயும் சண்டை நம்ம வீட்லயும் சண்டை, ಅವರ ಮನೆಯಲ್ಲೂ ಜಗಳ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೂ ಜಗಳ, அங்கேயும் சமாதானம் இல்லை இங்கேயும் சமாதானம் இல்லை. ಅಲ್ಲಿಯೂ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿಯೂ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. ஆமாதானே? ಹೌದು ತಾನೇ? நான் பொய் சொல்றேனா? ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ? ஸ்பீக்கிங் வெரி பிராக்டிகலி. ನಾನು ತುಂಬಾ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ತೇನೆ. ಹೌದು, ಇದು ಸತ್ಯ, ட்ரூ, உண்மைதான். ನಿಜವೇ. ஆனா அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ಆದ್ರೆ ಅವರಿಗೂ ನಮಗೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? அந்த பாடுகள் வழியாக கடந்து போகும் பொழுது ಆ ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಹಾದು ಹೋಗುವಾಗ அவங்களோட இயேசு இல்ல, ಅವರೊಂದಿಗೆ ಯೇಸು ಇಲ್ಲ, ஆனா உங்களோட இயேசு இருக்கிறார். ಆದ್ರೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உங்களோட இயேசு இருக்கிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நெருக்கத்துல கடந்து வந்தோம், ಎಷ್ಟು ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ನಾವು எவ்வளவு அக்கினியில கடந்து வந்தோம். ಎಷ್ಟು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ನಾವು ಹಾದು ಬಂದೆವು. ஆனா இன்றும் நாம் நிர்மூலம் ஆகாமல் ಆದ್ರೆ ಇಂದು ಕೂಡ ನಾವು ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇದ್ದೇವೆ. ஷதர பலதர ஷிகபோ. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ಅವರು ಮುರಿದು ಬಿದ್ದರು, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ನಾವು ಎದ್ದು ನಿಮಿರಿ ನಿಂತೆವು. சொல்லுங்களேன், நாங்களோ எழுந்து ನಾವು ಎದ್ದು நிமிர்ந்து ನಿಮಿರ್ತು நிற்கிறோம். ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்மை நிற்க பண்ணியிருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನ சத்துரு விழத்தலின நேரமெல்லாம் ಶತ್ರು ಬೀಳಿಸಿದಂತ ಸಮಯವೆಲ್ಲ கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನ ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. எவ்வளவு நல்ல தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರನ್ನ அப்ப ரிவைவல்கான துவக்கம் என்ன? ಆಗ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾದ ಪ್ರಾರಂಭ ஒரு ಏನು? எழுப்புதலுக்கான துவக்கம் என்ன? ಒಂದು ಉಜ್ಜೀವನಕ್ಕಾದ ಪ್ರಾರಂಭವೇನು? ஒரு மாற்றத்திற்கான துவக்கம் என்ன? ಒಂದು ಬದಲಾವಣೆಗಾದ ಪ್ರಾರಂಭವೇನು? இருளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒரு வழியா தான் கர்த்தர் என்ன பண்றாரு, அதை செய்கிறார். ಇರುಳು ಕಷ್ಟಗಳು ತುಂಬಿದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ದೇವರು ಅದನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. தேசத்துல பாவம் பெருகி இருக்கிற காலத்துல தான் ரிவைவல் ஃபயர் பற்றி எரிஞ்சிருக்கு. ದೇಶದಲ್ಲಿ ಪಾಪಗಳು ಹೆಚ್ಚಾಗಿರುವಂತ ಕಾಲದಲ್ಲೇ ಉಜ್ಜೀವನ ಹತ್ತಿ ಉರಿ. இந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? ಹಾಗೆ ಇದೆ, ಹೌದಾ ಅಲ್ವಾ? ஆமென். ಆಮೆನ್. சேம் செக்ஸ் மேரேஜ் இஸ் ஓகே. ಸೇಮ್ ಸೆಕ್ಸ್ ಮ್ಯಾರೇಜ್ ಎಲ್ಲ ಓಕೆ, எந்த பாவமும் ஓகே. ಯಾವ ಪಾಪವೂ ಓಕೆ. ட்ரிங்கிங் இஸ் ஃபைன், சோஷியல் ட்ரிங்கிங் இஸ் ஃபைன், ಸೋಷಿಯಲ್ ಡ್ರಿಂಕಿಂಗ್ ಕೂಡ ಸರಿ, ஸ்மோக்கிங் இஸ் ஃபைன், ಮದ್ಯಪಾನ Everything is ಸರಿ, fine. ಎಲ್ಲವೂ ಸರಿ. மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம எதை செஞ்சாலும் தப்பு இல்ல. கான்செப்ட் ಬೇರೆಯವರನ್ನ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡದೆ ನಾವು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ತಪ್ಪಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಲ್ಪನೆ. அதுதான் இந்த காலத்தினுடைய கான்செப்ட். ಅದೇ ಈ ಕಾಲದ ಒಂದು ಕಲ್ಪನೆ. பாவங்கள் பெருகி இருக்கிற ஒரு காலம், ಪಾಪಗಳು ಹೆಚ್ಚಾಗಿರುವಂತ ಒಂದು அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற ஒரு காலம், ಅಂಧಕಾರ ಆವರಿಸಿರುವಂತ ಒಂದು ಕಾಲ, சத்துரு முழுவதுமாய் தலைகளை பிடித்திருக்கிற ஒரு காலம். ಶತ್ರು ಪೂರ್ತಿಯಾಗಿ ತಲೆಗಳನ್ನ ಹಿಡಿದಿರುವಂತ ஆனா ಒಂದು ಕಾಲ. இந்த காலத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ಆದ್ರೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು ஒரு ನಂಬಿಕೆ ಉಂಟು. எழுப்புதலின் அக்கினியை பற்ற வைக்க கர்த்தரும் ஆயத்தமா ಜೀವನದ இருக்கிறார். ಅಗ್ನಿಯನ್ನ ಕರ್ತನು ಹತ್ತಿಸುವಂತೆ ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ಕರ್ತರು எவ்வளவு ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்கள். ಎಷ್ಟು ಕುಗ್ಗಿಸಿದ್ರೋ ಅಷ್ಟು ಹೆಚ್ಚಳ ಪಟ್ಟರು. இருளான காரிருள் நிறைந்த ஒரு காலத்துல தான் இயேசு ரட்சகராக உதித்தார். ಇರುಳಾದ ಕಾರ್ಗತ್ತಲು ತುಂಬಿದ ಸಮಯದಲ್ಲೇ ಯೇಸು ರಕ್ಷಕನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க வாழ்க்கையில இயேசு உதிப்பார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அவர் நித்திய வெளிச்சமாய் உங்களுக்கு உதிப்பார். ಅವರು ನಿತ್ಯ அந்த ಬೆಳಕಾಗಿ இருளை ಉದಯಿಸ್ತಾರೆ. விழுங்கும்படி இயேசுவின் வெளிச்சம் உங்க வீடுகளுக்குள்ள பிரகாசிக்கும். ಆ ಇರುಳನ್ನು ನುಂಗುವ ಹಾಗೆ ಆ ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி ஒரு ரிவைவல்ல, ಆ ರೀತಿಯ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ அந்த ரிவைவல் துவங்குறது எப்பவுமே எங்க இருந்துனா, ಆ ರಿವೈವಲ್ ಪ್ರಾರಂಭವಾಗುವುದು ಯಾವಾಗ ಅಂದ್ರೆ உள்ளத்திலிருந்து. சொல்லுங்களேன், ಹೃದಯದಿಂದ. உள்ளத்திலிருந்து, ಹೃದಯದಿಂದ. இருதயத்திலிருந்து. ಹೃದಯದಿಂದ. இந்த இருதயத்திலிருந்து துவங்குகிற அந்த எழுப்புதலுக்கு ಈ ಹೃದಯದಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಆ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ரொம்ப முக்கியமான
முக்கியமான ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಮಾತನ್ನ ನಾವು ಇವತ್ತು ಕಲಿತುಕೊಳ್ಳೋಣ. wherever we see revival, ಎಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ಉಜ್ಜೀವನ ಕಾಣ್ತೇವೋ we see fire accompanying it. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಗ್ನಿ ತುಂಬಿಕೊಂಡಿರುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. எங்கெல்லாம் எழுப்புதல பாக்குறோமோ அங்கெல்லாம் அக்கினி கூட வரத நம்ம பாப்போம். ಎಲ್ಲೆಲ್ಲ ಉಜ್ಜೀವನ ನೋಡ್ತೇವೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಅಗ್ನಿಯು ಜೊತೆಗೆ ಬರುವುದನ್ನ ನಾವು ಕಾಣ್ತೇವೆ. நம்மையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, நம்மையும் சேதப்படுத்திடுவாங்களோ, சீஷர்கள் பயந்து ஒளிந்து மேல் வீட்டறையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ನಮ್ಮನ್ನು ಶಿಲ್ಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದು ಬಿಡ್ತಾರೋ, ನಮ್ಮನ್ನು ಜಜ್ಜಿ ಬಿಡ್ತಾರೋ ಎಂಬುದಾಗಿ ಶಿಷ್ಯರು ಹೆದರಿ ಅವಿತುಕೊಂಡು ಮೇಲೆ கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு காத்திருந்தாங்க. ಕರ್ತರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. நான் சொன்னேன் ரிவைவல் ஸ்டார்ட்ஸ் இன் ஹார்ட். ನಾನು ಹೇಳ್ದೆ ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಾರಂಭವಾಗುವುದು ಹೃದಯದಲ್ಲಿ. யாருடைய இருதயத்திலிருந்து தெரியுமா? ಯಾರ ಹೃದಯದಲ್ಲಿ ಗೊತ್ತಾ? வார்த்தையை பிடித்திருக்கிறவருடைய இருதயத்திலிருந்து. ವಾಕ್ಯವನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವವರ ಹೃದಯದಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வார்த்தையை பிடிச்சு நீங்க எனக்காக காத்திருங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டு போயிட்டார். ವಾಕ್ಯವನ್ನ ಹಿಡಿದು ನೀವು ನನಗಾಗಿ ಕಾದಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು அந்த வார்த்தையை பிடித்து மேல் வீட்டறையில காத்திருந்தவங்க மேல தான் கர்த்தர் அந்த அக்கினியை கொண்டு வந்தார். ವಾಕ್ಯವನ್ನ ಹಿಡಿದು ಮೇಲಂತಸ್ತಿನಲ್ಲಿ ಕಾದಿರುವವರ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಕರ್ತನು ಅಗ್ನಿಯನ್ನು எவ்வளவு நெருக்கப்பட்டாங்க சீஷர்கள். ಎಷ್ಟು ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟರು ಶಿಷ್ಯರು. எவ்வளவு நெருக்கப்பட்டாங்க. ಎಷ್ಟು ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟರು. ஆனா அந்த நெருக்கம் அவர்களை என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? நீங்க பாத்துருக்கீங்களா? ಆದ್ರೆ ಆ ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನ್ ಮಾಡ್ತು ಗೊತ್ತಾ? ஒரு பலூன்குள்ள தண்ணியை ஃபில் பண்ணிட்டு ಒಂದು ಬಲೂನ್ ಒಳಗೆ ನೀರನ್ನ ತುಂಬಿಸಿ பிரஷர் பண்ணி பாருங்க, ಅದನ್ನು ಒತ್ತಡ ಕೊಟ್ಟು ನೋಡಿರಿ, அப்படியே வெடிச்சு வெளியே வரும். ಹಾಗೆ ಸಿಡಿದು ಹೊರಗೆ ಬರ್ತದೆ. அப்படிதான் ரிவைவலும். ಹಾಗೆ ಉಜ್ಜೀವನ. how much you put the pressure, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ಒತ್ತಡ ಹಾಕ್ತಿರೋ, it will come out with so much of power. ಅದು ಅಷ್ಟು ಶಕ್ತಿಯುತವಾದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாதாரணமா ஒரு பிளேடை வச்சு கிழிச்சா அந்த தண்ணி இப்படி விழுந்திருக்கும். ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಂದು ಬ್ಲೇಡ್ ಅನ್ನು ಕುಡಿದು ಅದನ್ನು ತೆಗೆದು ಸೀಳುವುದಾದ್ರೆ, ஆனா அழுத்தம் கொடுத்த உடனே இப்ப என்ன பண்ணுனா இருக்கிற இடம் ஃபுல்லா அது தெரிச்சு போகும். ಆದ್ರೆ ಒತ್ತಡ ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ ಅದು ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂದ್ರೆ ಇರುವಂತ ಸ್ಥಳವೆಲ್ಲ ಅದು ಚದುರಿ ಹೋಗ್ತದೆ. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். ನಾನು ಈಗ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ரிவைவல் gets it power. ரிவைவல்க்கு எழுப்புதலுக்கு ஒரு பவர் வேணும்னா அது என்ன தெரியுமா? ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ಅದೇನು, அது எங்க இருந்து கிடைக்கும் தெரியுமா? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಸಿಗ್ತದೆ ಗೊತ್ತಾ? persecution. ಪ್ರಾಸಿಕ್ಯೂಷನ್. ಹಿಂಸೆ. ಹಿಂಸೆ. ஆமா. சீஷர்கள் எல்லாம் நல்ல, நம்ம இந்த ரிவைவல் எங்க பார்க்கிறோம்? ಶಿಷ್ಯರೆಲ್ಲ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ಈ ಉಜ್ಜೀವನವನ್ನ ನಾವು ಎಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ? ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ பயங்கரமான ஒரு ரிவைவல். ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಉಜ್ಜೀವನ. பயந்து போயிருந்த பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். ಭಯ ಪಟ್ಟು ಹೋಗಿದ್ದಂತ ಪೇತ್ರರು ಎದ್ದು ನಿಂತು, ஒரு மனுஷன் எழும்பினா ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಎದ್ರೆ ஆயிரங்களை கர்த்தர் பக்கம் திருப்ப முடியும். ಸಾವಿರಗಳನ್ನ ಕರ್ತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಲು ಸಾಧ್ಯ. அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் எழும்பினா பெங்களூர்ல எத்தனை எல்லாரும் இயேசுக்காக பிடிக்க முடியும்? ಹಾಗೆ ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ಎದ್ರೆ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಯೇಸುವಿಗಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பேதுரு எழும்பி நின்று பேச ஆரம்பிக்கிறார். ಪೇತ್ರನು ಎದ್ದು ನಿಂತು ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. 3000, 3000, அடுத்த பிரசங்கத்துல 5000, ನಂತರದ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 5000 ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாங்க. ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ இப்ப சபை பெருகிச்சு. ಈಗ ಸಭೆ ಹೆಚ್ಚಳವಾಯಿತು. எல்லாரும் கம்ஃபர்ட்டபிளா இருந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಕಂಫರ್ಟಬಲ್ இப்ப ரிவைவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தனியா ஆரம்பிக்குது. அப்படிதானே? ಈಗ ಉಜ್ಜೀವನ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವೇ ತಣ್ಣಗಾಗುತ್ತೆ. அக்கினி அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும். டைம் ஆக ஆக என்ன ஆயிடும்? ಅಗ್ನಿ ಹಾಗೆ ಉರಿತಲೇ ಇರ್ತದೆ. ಸಮಯ ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಏನಾಗುತ್ತದೆ? இவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா ஆகுறாங்கன்னு ஆண்டவர் தெரிஞ்ச உடனே, ಇವರು ಸ್ವಲ್ಪ ಕಂಫರ್ಟಬಲ್ ಆಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣ, இப்ப ஒரு குளிர் காலத்துல நம்ம இருக்கிறோம் இல்ல? பெங்களூர் நல்ல குளிர் இருக்கா? ಈಗ ಒಂದು ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஆனா எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப குளிரா இருந்தது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಊರಿಂದ ನಿಮ್ಮ ಊರಿಗೆ ಬರುವಾಗ ನಮಗೆ ತುಂಬಾ ಚಳಿ ಇತ್ತು. அங்க தமிழ்நாட்டுல எங்க எப்படி வழக்கம் தெரியல. பொதுவாக தமிழ்நாட்டுல வந்து குளிரான டிசம்பர் காலத்துல எல்லாம் இந்த ரோடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேப்பர் கட்டைகள்லாம் வச்சு குளிர் காய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவாங்க? ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಊರಿನಲ್ಲೆಲ್ಲ ಚಳಿ ಕಾಯಿಸಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಈ ಪೇಪರ್ ಕಟ್ಟಿಗೆಗಳನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟು ಕಾಯಿಸ್ತಾರೆ. குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அப்ப அது கொஞ்சம் குறைய என்ன பண்ணுவாங்க? ಆಗ ಅದು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಆಗ್ತಾ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கிண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டு அந்த மாதிரி ரிவைவல் எப்பப்பெல்லாம் குறையுதோ, ಆ ರೀತಿ ಉಜ್ಜೀವನ ಯಾವಾಗೆಲ್ಲ ಕಡಿಮೆ, அந்த ஃபயர் எப்பெல்லாம் குறையுதோ, ಅಗ್ನಿ ಯಾವಾಗೆಲ್ಲ ಕಡಿಮೆ ಆಗ್ತದೆ. அப்ப ஆண்டவர் ஒரு சில பேர் இப்படி, ಆಗ ದೇವರು ಕೆಲವರಿಗೆ அப்படிதானே யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ரிவைவல்னு சொன்னா ரிவைவல் தானே, நமக்கும் ரிவைவலுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம வீட்டுல இருக்கிற ಅಡಿಚಂಡೆಯೇ நம்மளால ಮಾತ முடியல. ಉಜ್ಜೀವನ ತಾನೇ, ನಮಗೂ ಅದಕ್ಕೆ ಏನು ಸಂಬಂಧ? ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಜಗಳಗಳನ್ನೇ ನಾವು ಸರಿಪಡಿಸಲ್ಲ. அப்படி நீங்க யோசிக்கலாம். ಹಾಗೆ ನೀವು ಯೋಚಿಸಬಹುದು. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க ஜெபம் குறைய ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ இருக்கிற ஃபயர் குறைய ನಿಮ್ಮ ಒಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಆಗ್ತಾ யாரோ ஒருத்தர் வந்து, ಯಾರೋ ಒಬ್ರು ಬಂದು, வேலை ஸ்தலத்துல யாரோ ஒருத்தர்
ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರೋ ಒಬ್ರು சீஷர்கள் கம்ஃபர்டபுளா இருந்த உடனே கர்த்தர் சவுல ಶಿಷ್ಯರಿಗೆ ಕಂಫರ್ಟೇಬಲ್ ಆಗಿದ್ದ ತಕ್ಷಣ ಸೌಲ್ கொஞ்சம் அவங்கள ட்ரிகர் பண்ணி விடு, ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಅವರನ್ನ ಟ್ರಿಗರ್ கொஞ்சம் ಮಾಡಿ உட்காந்துட்டாங்க கம்ஃபர்டபுளா. ಸ್ವಲ್ಪ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ ಕಂಫರ್ಟೇಬಲ್ ಆಗಿ. ஆமென். ಆಮೇನ್. ஃபாதர் ஒரு பாட அழகா பாடியிருப்பாரு. ಫಾದರ್ எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா. எத்தனை பேருக்கு அந்த பாடல் தெரியும்? என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எப்போ என்னுடைய ஃபயர் கொஞ்சம் குறையுதோ அப்ப கர்த்தர் யாரோ ஒருத்தர் தட்டி விட அனுப்புறாரு. ಯಾವಾಗ ನನ್ನಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಆಗ್ತದೋ ಆಗ ಕರ್ತನೇ ಯಾರನ್ನಾದ್ರೂ சொல்லுங்க. ಕಳ್ಸಿ. இப்ப மனசுல யோசிச்சு சொல்லுங்க. ಈಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೋಚಿಸಿ ಮಾಡಿ ಹೇಳಿ, சவுலுக்காக ஸ்தோத்திரம். ಸೌಲಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உங்க வாழ்க்கையில வந்த சில சவுல்களுக்காக ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಂತ ಕೆಲವು ಸೌಲ್ಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவங்க உங்களை அழிக்க கர்த்தர் அனுப்பினவங்க இல்ல, ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು உங்க ಕಳಿಸಿದ್ರು. ஃபயரை கிண்டி விட அனுப்பினவங்க. ನಿಮ್ಮ ಅಗ್ನಿಯನ್ನ ಕೆರಳಿಸುವುದಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ರು. அந்த பக்கத்து வீட்டு அக்காக்காக ஸ்தோத்திரம். ಆ ಪಕ್ಕದ ಮನೆ ಅಕ್ಕಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. வேலை ஸ்தலத்துல வந்த சில சலசலப்புக்காக ஸ்தோத்திரம். ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಂತ ಅಸ್ತವ್ಯಸ್ತಕ್ಕಾಗಿ என் ಸ್ತೋತ್ರ. சரீரத்துல வந்த சில வியாதியின் கூறுகளுக்காக ஸ்தோத்திரம். ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಂದಂತ ಕೆಲವು That ವ್ಯಾಧಿ triggered my ಗುರುತುಗಳಿಗಾಗಿ prayer. ಸ್ತೋತ್ರ. ಅದು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ That ಕೆರಳಿಸಿತು. triggered my love to God. ಅದು ನನ್ನ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ಕೆರಳಿಸಿತು. இன்னும் உபவாசிக்க அதுதான் என்ன தள்ளி விட்டது. ಇನ್ನು ಉಪವಾಸಿಸುವುದಕ್ಕೆ ಅದೇ ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದು. அந்த பிரச்சனைகள், ಆ ಸಮಸ್ಯೆಗಳು, போராட்டங்கள், ಹೋರಾಟಗಳು, அந்த வார்த்தைகள் ಆ ವಾರ್ತೆಗಳು எல்லாவற்றையும் நெகட்டிவா பார்த்தா அது நெகட்டிவ். ಎಲ್ಲವನ್ನ ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅದು ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க. ಆದ್ರೆ ಈ ರೀತಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்குள்ள இருக்கிற ஃபயரை கிண்டறதுக்கு ஆண்டவர் இவங்களெல்லாம் எழுப்பி விட்டு, ನನ್ನೊಳಗೆ இது தெரியாம அந்த அக்கா நல்லா இருக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டேனே. ನನ್ನೊಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿಯನ್ನ ಕೆರಳಿಸುವ ದೇವರೇ ಈ ಅಕ್ಕನನ್ನು ಕಳಿಸಿದ್ರು. ಇದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅವರನ್ನ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬೈದು ಬಿಟ್ಟೆಲ್ಲ. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ಅದರಿಂದಲೇ ದೇವರಿಗಾಗಿ ஜெபம் பண்ணுங்கப்பா. ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. அவங்க உங்களை அழிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டவங்க இல்ல, ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ உங்களுடைய ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರಲ್ಲ. ஃபயரை கிண்டி விட ನಿಮ್ಮ அனுப்பப்பட்டவங்க. ಅಗ್ನಿಯನ್ನ ಕೆರಳಿಸುವುದಕ್ಕೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மைதானே? ನಿಜ ತಾನೇ? உண்மைதானே? இப்ப யோசிச்சு பாருங்க. ஆமா, ಈಗ கரெக்ட். ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ಹೌದು, ಕರೆಕ್ಟ್. அந்த பிரச்சனை வந்ததுனால தான் சில பேர் சபைக்கே வந்தோம். ಆ ಸಮಸ್ಯೆ ಬಂದಿದ್ದರಿಂದಲೇ ಕೆಲವು ಸಭೆಗೆ அந்த சூழ்நிலைமைகள் தான் நம்ம தள்ளி சாப்பிடாம ஒரு வேளை கூட நம்மளால இருக்க முடியாது. 21 days ஃபாஸ்டிங் எப்படி வந்துச்சு? ಊಟ ಮಾಡದೆ ಒಂದು ಹೊತ್ತು ಕೂಡ ನಮ್ಮನ್ನ அந்த முடிவை எப்படி எடுத்தோம்? ಆ ನಿರ್ಧಾರವನ್ನ ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಂಡೆವು? எடுத்தோமா இல்லையா? கர்த்தர் நல்லவர். ತೆಗೆದುಕೊಂಡವೋ ಇಲ್ಲವೋ? அப்ப ಕರ್ತನು சொல்லுங்க, ಒಳ್ಳೆಯವರು. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் தான் நடக்கும். ದೇವರ ಬಳಿ ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಸಕಲವು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿಯೇ ಸೇರಿ ಬರ್ತದೆ. சகலமும் நன்மைக்கேதுவாய். ಸಕಲವು சவுல் ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ, நன்மைக்கேதுவாய். ಸೌಲು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ, கோலியாத் நன்மைக்கேதுவாய். ಗಾಯತನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿಯೇ, செங்கடல் நன்மைக்கேதுவாய். ಕೆಂಪು ಸಮುದ್ರವು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ, எரிகோ நன்மைக்கேதுவாய். ಎರಿಕೋ ಕೋಟೆಯು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿಯೇ, சங்கிலிகளும் சிறைச்சாலைகளும் நன்மைக்கேதுவாய். ಸೆರೆಮನೆಗಳು ಸರಪಳಿಗಳು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ, Everything is good. ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ, என்னுடைய நன்மைக்காக. ನನ್ನ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னோடு கூட சேர்ந்து லேவியராகமம் 9 அதிகாரம் 23 24 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಯಾಜಕ ಕಾಂಡ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 23 24 ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அப்படியே எடுத்து ಹಾಗೆ ತೆಗೆದು எரிந்து கொண்டே இருப்பே. நீங்க திருப்புறர் அப்படியே பாடிட்டே திருப்புங்களேன். எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. திருப்பிட்டீங்களா? வாசிக்கலாமா? ತೆಗೆದುಕೊಂಡಿರ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. யாராவது ஒருத்தர் சத்தம் உயர்த்தி. ತರುವಾಯ ಮೋಶೆಯು ಆರೋನನು ದೇವದರ್ಶನದ ಗುಡಾರದೊಳಗೆ ಹೋದರು. ಅವರು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಗೆ ಬಂದಾಗ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ಆಗ ಯೆಹೋವನ ಮಹಿಮೆಯು ಜನರೆಲ್ಲರಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಯಿತು. ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಬೆಂಕಿಯು ಹೊರಟು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲಿದ್ದ ಸರ್ವಾಂಗ ಹೋಮ ದ್ರವ್ಯವನ್ನು ಕೊಬ್ಬನ್ನು ದಹಿಸಿಬಿಟ್ಟಿತು. ಜನರೆಲ್ಲರೂ ಅದನ್ನು ಕಂಡು ಉತ್ಸಾಹದಿಂದ ಆರ್ಭಟಿಸಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ನಮಸ್ಕರಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிங்க. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய வேதத்துல நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து வாசி. ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಯಾರಾದ್ರೂ ತೆಗೆದು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வாசிக்கலாமா? ಆದುದರಿಂದ ಸಹೋದರರೇ, ದೇವರ ಕನಿಕರವನ್ನು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದೇನೆಂದರೆ,
ನೀವು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿಯೂ ಇರುವ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿರಿ, ಇದೇ ನಿಮ್ಮ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯು. அல்லேலூயா. தமிழ்ல யாராவது ஒருத்தர்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில எதை செய்ய போகிறார்? ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಏನನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ? அக்கினியை கொண்டு வர போகிறார். ಅಗ್ನಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. How many of you are ready to receive that ಎಷ್ಟು fire? ಜನ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಿ? இப்ப நம்ம ரெடி ஆகணும். இப்ப சர்ச்சுக்கு வரணும் அப்படினா ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. ಸಭೆಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ನೀವು ಹೇಗೆ ಉಡುಗೆಯನ್ನು உங்க ತೊಟ್ಟುಕೊಳ್ತೀರಾ? தலை எப்படி இருந்துச்சு? ನಿಮ್ಮ ತಲೆ ಹೇಗಿತ್ತು? உங்க முகம் எப்படி இருந்தது? ನಿಮ್ಮ ಮುಖ ಹೇಗಿತ್ತು? சர்ச்சுக்கு வரணும்னு you got ready. ಸಭೆಗೆ ಬರಬೇಕೆಂದ ತಕ್ಷಣ ನೀವು ಸಿದ್ಧರಾದ್ರಿ. எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு முகத்தை தலை எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு வந்தோம். ಎಲ್ಲವನ್ನ ಧರಿಸಿಕೊಂಡು ಮುಖವನ್ನ ತಲೆಯನ್ನೆಲ್ಲ ಸರಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದೆವು. ஆண்டவரே ஃபயர் வேணும்ப்பா, ದೇವರೇ ಅಗ್ನಿ ಬೇಕಪ್ಪ அப்படின்னு ஆண்டவர் டக்குன்னு ஃபயர்ல கொடுக்க மாட்டார். ಹಾಗೆ ದೇವರು ತಕ್ಕಂತ ಅಗ್ನಿಯನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಬಿಡೋದು. There need ஒரு preparation நமக்கு தேவை. ಒಂದು ಸಿದ್ಧತೆ ನಮಗೆ ಅಗತ್ಯ. How to get prepared to receive the fire? ಆ ಅಗ್ನಿಯನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಗೆ ಸಿದ್ಧ ಹೊಂದುವುದು? எப்படி நான் அதற்கு ஆயத்தமாக வேண்டும்? ನಾನು ಹೇಗೆ ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? அது எனக்கு அக்கினி வந்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திலிருந்து வேண்டாம். ಅದು ನನಗೆ ಅಗ್ನಿ ಬಂದು ಬಲದ ಕಡೆಯಿಂದ ಎಡದ ಕಡೆಯಿಂದ ಬೇಡ, வானத்திலிருந்து எனக்கு வேண்டும். ಆಕಾಶದಿಂದ ನನಗೆ ಬೇಕು. கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து எனக்கு அக்கினி ಕರ್ತನ வேண்டும். ಬಲಿಪೀಠದಿಂದ You ನನಗೆ have to ಬೇಕು. have the zeal. ಆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ನಿಮಗೆ ಇರಬೇಕು. எனக்கு அக்கினி எங்கிருந்து வரணும்னா ನನಗೆ ಅಗ್ನಿ ಎಲ್ಲಿಂದ ಬರಬೇಕೆಂದರೆ கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து எனக்கு அக்கினி. ಕರ್ತನ ಬಲಿಪೀಠದಿಂದ ನನಗೆ ಅಗ್ನಿ ಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி. நீங்க ஆரோனும் மோசேயும் ಕರ್ತನ ಬಲಿಪೀಠದಿಂದ ಬಂದಂತ ಅಗ್ನಿ, கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி ಆರೋನು ಮೋಶೆಯು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ಉದ್ದೇಶದ ಪ್ರಕಾರ பலிபீடத்தை கட்டி ಬಲಿಪೀಠವನ್ನ ಕಟ್ಟಿ அந்த பலிபீடத்தின் மேல கர்த்தர் சொன்னபடி பலிகளை செலுத்தி ಆ ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಕರ್ತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಬಲಿಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ஆயத்தமான போதுதான் ಸಿದ್ಧವಾದಾಗಲೇ, அந்த வசனம் நான் மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನೇ ನಾನು ಬದಲಾಯಿಸ್ತೇನೆ. ஆயத்தமான போதுதான் ಆ ಸಿದ್ಧತೆ ಹೊಂದಿದಾಗ வானத்திலிருந்து அக்கினி, ಆಕಾಶದಿಂದ ಅಗ್ನಿ, பரலோக அக்கினி ಪರಲೋಕದ ಅಗ್ನಿ அந்த பலிபீடத்துல வந்து பற்றியது. ಆ ಯಜ್ಞ ವೇದಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿ. மோசே போய் ஒரு அக்கினியை கொண்டு வந்து பற்ற வைக்கல. ಮೋಶೆ ಹೋಗಿ ಒಂದು ಅಗ್ನಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಹೊತ್ತಿಸಿಲ್ಲ. ஆரோன் ஒரு அக்கினியை கொண்டு வந்து பற்ற வைக்கல. ಆರೋನು ಒಂದು ಅಗ್ನಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ஆசரிப்பு கூடாரத்தின் அக்கினி நேரடியாய் பரலோகத்திலிருந்து கீழே வந்த அக்கினி. ದೇವದರ್ಶನದ ಗುಡಾರದಲ್ಲಿ ಪರಲೋಕದಿಂದ ನೇರವಾಗಿ ಅಗ್ನಿ ಬಂದು பழைய ஏற்பாட்டிலேயே அப்படி ஒரு அக்கினி கடந்து வந்திருக்கோனா, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ಒಂದು ಅಗ್ನಿ ಹಾದು ಬರೆದಿರೋದಾದ್ರೆ புதிய ஏற்பாட்டுல அப்படி ஒரு அக்கினி வேண்டுமா வேண்டாமா? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ಒಂದು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತೇವೆ, அக்கினி இறங்கி வரணும்னா ಅಗ್ನಿ ಇಳಿದು ಬರಬೇಕಾದ್ರೆ preparation only one. ಸಿದ್ಧತೆ ಒಂದೇ ಒಂದು. அக்கினிக்கு தேவையான பலி பலிபீடத்தின் மேல. ಅಗ್ನಿಗೆ ಬೇಕಾದಂತ ಬಲಿ ಆ ಯಜ್ಞ ವೇದಿಯಲ್ಲಿ. பலி இல்லைன்னா அக்கினி கடந்து ಬಲಿ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಅಗ್ನಿ ಹಾದು. நம்ம ஆபிரகாமு கிட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, ನಮ್ಮ ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿ ದೇವರು ಮಾತನಾಡುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, நீ பலியை எடுத்து ನೀನು ಬಲಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು துண்டித்து ಅದನ್ನು ತುಂಡರಿಸಿ அதை நீ பலிபீடத்தின் மேல வை, ಅದನ್ನು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಇಡು. கர்த்தருடைய அக்கினி கடந்து வந்தது. ಕರ್ತನ ಅಗ್ನಿ ಹಾದು ಬರ್ತದೆ. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார் கர்த்தர். ಅಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿ இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும். ಇವತ್ತು ಮನೆಗೊಂದು You ಯಜ್ಞವೇದಿ have to build an altar for your family. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ನೀವು ಒಂದು ஏன் தெரியுமா? ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ಯಾಕೆ நான் ಗೊತ್ತಾ? எப்படி அதை செய்ய முடியும்? ನಾನು ಎಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ நீங்க ಸಾಧ್ಯ? தான் ராயல் பிரீஸ்ட். ನೀವೇ ರಾಜವಂಶಸ್ಥರು, நீங்க தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ನೀವೇ ರಾಜ ವಂಶಸ್ಥರಾದ ಯಾಜಕ ಗುಂಪು. நீங்க வெறும் சாதாரண இயேசுவின் பிள்ளைகள் இல்ல, ನೀವು ಬರೀ ಸಾಧಾರಣ ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಲ್ಲ, ராயல் பிரீஸ்ட். ರಾಜವಂಶಸ್ಥರು. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஒன்னு ராயலா இருக்கணும் இல்லனா பிரீஸ்டா இருக்கணும். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ರಾಯಲ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಇಲ್ಲ ಯಾಜಕರಾಗಿ A ಇರಬೇಕು. king cannot be a priest cannot be a king. ಯಾಜಕರು ರಾಜನಾಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ರಾಜ ಯಾಜಕನಾಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಬರುವಾಗ, இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கைக்கு வரும்பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ இப்ப ಬರುವಾಗ, கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிற இந்த திருச்சபைக்குள்ள நீங்க வந்ததனால ಈಗ ಕರ್ತನು ಸ್ಥಾಪಿಸಿದ ದಿವ್ಯ ಸಭೆಯೊಳಗೆ ನೀವು உங்களுக்கு ಬಂದಿರೋದ್ರಿಂದ ராயல்ட்டியும் கிடைச்சிருச்சு, ನಿಮಗೆ ರಾಯಲ್ಟಿಯೂ ಸಿಕ್ಕಿತು, பிரீஸ்ட்ஹுட்டும் கிடைச்சிருச்சு. ಆ ಯಾಜಕ ವರ್ಗವೂ ಸಿಕ್ಕಿತು. நீங்க ராஜாக்கள் ராஜாத்திகள். ನೀವು ರಾಜನು ಅರಸಿಗಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. டபுள் டமாக்கா ஆஃபர்.
ಡಬಲ್ ಧಮಾಕ ಆಫರ್. இயேசுக்குள்ள வரும்போது everything is getting multiplied. ಯೇಸುವಿನೊಳಗೆ ಬರುವಾಗ ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಗುಣಿಸಲ್ಪಟ್ಟು ಕೊಡುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ நீங்க சொல்லணும், நான் தான்ப்பா ನೀವು ಹೇಳ್ಬೇಕು, ராஜரீக ஆசாரியர். ರಾಜವಂಶಸ್ಥರಾದ ಯಾಜಕರು. நீங்க சொல்லுங்க, I am a king. ನಾನು ರಾಜನು, queen. ನಾನು ರಾಣಿಯು. ஆமா, நான் ராஜாத்தி. ನಾನು ರಾಣಿಯು. எங்க பாஸ்டர் அப்படி கூப்பிடுவாரு, ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಹಾಗೆ ಕರೀತಾರೆ, என்னம்மா ராஜாத்தி அப்படின்னு. ನಮ್ಮ ರಾಜಾತಿ ಎಂಬುದಾಗಿ கூப்பிடும் போதே ஆசையா இருக்கும். ಕರೆಯುವಾಗ್ಲೇ ಆಸೆಯಾಗಿರುತ್ತದೆ. எல்லா வாலிப பிள்ளைகளும் ராஜாத்தி ராஜாத்தின்னு கூடுவார். ಎಲ್ಲ ಯವನಸ ಮಕ್ಕಳನ್ನು ರಾಜಾತಿ ರಾಜನೇ ಎಂಬುದಾಗಿ அது கேட்கும் போதே சந்தோஷமா ಅದನ್ನು ಕೇಳುವಾಗ್ಲೇ ஏன்னா ಸಂತೋಷವಾಗಿ. இப்ப எல்லாம் எப்படிதான் சொல்றாங்க, ஆடு மாடு. ಈಗೆಲ್ಲ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಆಡು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. இல்ல ராஜாத்தி சொல்லும்போது எப்படி இருக்கு? ರಾಜಾತಿ எப்பெல்லாம் இந்த உலகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சா நீங்க உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? ಯಾವಾಗೆಲ್ಲ ಈ ಲೋಕ ನಿಮಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಹೆಸರು ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು? ನಾನು ರಾಜಾತಿ, நான் ஆசாரிய கூட்டம், ನಾನು ಯಾಜಕ ಕೂಟು. ஆமென். ஹalleluya. கர்த்தர் இப்ப நீங்க ஒரு ஆல்டரை கட்டி அந்த ஆல்டர் மேல புதிய ஏற்பாட்டுல நம்ம ரோமர் 12:1 வாசித்தபடி ஒரு பலி மேல இருக்கணும். ಈಗ ನೀವು ಒಂದು ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಿ ಆ You ಬಲಿಪೀಠದ have to, ಮೇಲೆ if you want fire in you, ನಿಮ್ಮೊಳಗೆ ಆ ಅಗ್ನಿ ಇರಬೇಕಾದ್ರೆ நீங்க ஜீவ பலியா பலிபீடத்தின் மேல ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಆ ಬಲಿಪೀಠ பலி இருந்தா அக்கினி தானாய் ಬಲಿ வரும். ಇದ್ದರೆ ಅಗ್ನಿ ತಾನಾಗಿ ಬರ್ತದೆ. If there is a sacrifice, the fire will automatically come down. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಇರೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅಗ್ನಿ அதனால தான் இயேசு சொல்லுகிறார், ಅದರಿಂದಲೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ அதனால ಹೇಳ್ತಾರೆ, தான் ரோமர்ல எழுதப்பட்டிருக்கு, ಅದರಿಂದಲೇ ರೋಮಾಪುರದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, நீங்க செத்த sacrifice இல்ல, ஜீவனுள்ள sacrifice. ನೀವು ಸತ್ತು ಹೋದ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಆಗಿ ಅಲ್ಲ, ಜೀವನುಳ್ಳ வாழும்போதே மரித்ததை போல வாழுகிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. ಜೀವಿಸುವಾಗಲೇ ಸತ್ತ ಹಾಗೆ ಜೀವಿಸುವುದೇ ಕ್ರೈಸ್ತ கிறிஸ்துவை ಜೀವಿತ. உடையவர்கள் அவர்கள் ஆசையும் அதன் இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಧರಿಸಿಕೊಂಡವರು ಅವರ ಆಸೆಯನ್ನ ಇಚ್ಛೆಯನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ நீங்க ಜಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களை சரண்டர் பண்ணீங்கன்னா, ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ எத்தனை பேருக்கு ஆண்டருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು எத்தனை பேருக்கு அந்த அக்கினியை கொண்டு வந்து இந்த ஜனத்துக்கு முன்பாக இயேசுவே தேவன் நிரூபிக்கணும்னு ஆசை? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ ಅಗ್ನಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಯೇಸುವೇ ನಿಜವಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನಿರೂಪಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ. எலியா நாட்கள்ல வாழ்ந்தது போல குந்தி குந்தி நடக்கிற ஜனத்துக்கு முன்னாடி கர்த்தரே தேவன் நிரூபிக்க எத்தனை பேருக்கு ஆசை? ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೆದ ಹಾಗೆ ಕುಂದಿ If you want that to happen, ಈ ನಿಮಗೆ ಅದು ಆಗ್ಬೇಕಾದ್ರೆ you have to become a living sacrifice. ನೀವು ಒಂದು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಇರಬೇಕು. நீங்க சரண்டர் பண்ணணும், ನೀವು ಅರ್ಪಿಸಬೇಕು, நீங்க அர்ப்பணிக்கணும், ನೀವು ಅರ್ಪಿಸಬೇಕು, நீங்க அர்ப்பணிக்கணும், ನೀವು ಅರ್ಪಿಸಬೇಕು. நீங்க அர்ப்பணிச்சு உங்களை பலிபீடத்தின் மேல் ஆண்டவரே நான் என்னையே தருகிறேன், ನೀವು ಅರ್ಪಿಸಿ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ದೇವರೇ ನನ್ನನ್ನೇ ಕೊಡ್ತೇನೆ, என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கைகளை உயர்த்தி என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். ஊற்றிடுமேன்னு சொல்லாமா? ஊற்றிடுமே அக்கினி ஊற்றிடுமே சொல்லலாமா? ஊற்றிடுமே அக்கினி ஊற்றிடுமே. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு கர்த்தர் அக்கினியை இறக்கணும்னா, ಇವತ್ತು ಕರ್ತನು ಅಗ್ನಿಯನ್ನು ಇಳಿಸಬೇಕಾದ್ರೆ என்னையே நான் ஜீவ பலியாய் ನನ್ನನ್ನು கொடுக்கிறேன். ನಾನು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ நீங்க ಅರ್ಪಿಸಬೇಕು. ஜஸ்ட் உங்களை ஆண்டவரே ನೀವು நீங்க எங்க போ சொல்றீங்களோ அங்க போறேன்ப்பா, ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರೋ நீங்க ಅಲ್ಲಿ என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்யறேன்ப்பா, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ நீங்க ಮಾಡ್ತೀರೋ எதை விட சொல்றீங்களோ அதை விடுறேன்ப்பா, ಏನನ್ನ ಬಿಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ நீங்க ಹೇಳ್ತೀರೋ எதை ಅದನ್ನ துவங்க ಬಿಡ್ತೇನಪ್ಪ. சொல்லுகிறீரோ அதை நான் ನೀವು ಏನನ್ನ துவங்குறேன்ப்பா. ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರೋ ಅದನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸೋಲ್ಲಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ I am ready to live as a living sacrifice. ನಾನು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ஒரே ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ஒரு நிறைய 1000 sacrifice எல்லாம் மேல வேண்டாம். 1000 ಯಜ್ಞ ಎಲ್ಲ ದೇವರಿಗೆ ಬೇಡ. ஒரு sacrifice பலிபீடத்தின் மேல இருந்தா, ಒಂದೇ ಒಂದು ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒருத்தர் அந்த பலிபீடத்தின் மேல உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು
ಒಬ್ಬರು ಆ ಬಲಿಪೀಠದ உங்க ಮೇಲೆ தலைமுறைக்கு நீங்க ஒருத்தர் உங்க பலிபீடத்தின் மேல உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, ಒಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ರೆ, இந்த பெங்களூருக்கே ஒரு ஆள் உண்மையா தன்னை ஒப்பு கொடுத்தா, ಈ ಬೆಂಗಳೂರಿಗೆನೆ ಒಬ್ರು ನಿಜವಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ஒரு ಒಪ್ಪಿಸಿ எலியாவை கொண்டு, ಒಂದು ಎಲಿಯನ್ನ ಇಟ್ಟು, ஒரே ஒரு எலியாவை கொண்டு ಒಂದೇ ಒಂದು ಎಲಿಯನ್ನ ಇಟ್ಟು மொத்த தேசத்தையும் ಇಡೀ ದೇಶವನ್ನ வானத்தின் வல்லமையை பார்க்க கர்த்தர் செய்தார். ಆಕಾಶದ ಶಕ್ತಿಯನ್ನ ನೋಡುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿ, அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? ಆಗ ದೇವರು ಏನನ್ನ ನಿರೀಕ್ಷಿಸ್ತಾರೆ? லிவிங் சாக்ரிஃபைஸ். ಆ ಸಜೀವ ಯಜ್ಞ. லிவிங் சாக்ரிஃபைஸ் இருந்தா, ಸಜೀವ ಯಜ್ಞ ಇರುವುದಾದ್ರೆ, ஒரு ஜீவ பலி இருந்தா, ಒಂದು ಜೀವ ಬಲಿ ಇರೋದಾದ್ರೆ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரும். ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ಕರ್ತನ ಅಗ್ನಿ ಇಳಿದು எத்தனை ಬರ್ತದೆ. பேர் ஆமென்? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரணும்னா, ಇವತ್ತು ಕರ್ತನ ಅಗ್ನಿ ಇಳಿದು இங்க ಬರಬೇಕಾದ್ರೆ இருக்கிற ஒருத்தர் ஆகிலும் ಇಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬರಾದ್ರೂ என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. ನನ್ನ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ வாலிப பிள்ளை இருக்கீங்கன்னா உங்க லைஃபை விட்டு கொடுங்க. ಒಪ್ಪಿಸಿರೋದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಬಿಟ್ಟು Say ಕೊಡಿ. Lord, I will do whatever you desire. ದೇವ್ರೆ ನೀವೇನ್ ನಿರ್ಧರಿಸ್ತಾರೋ ಅದನ್ನ ನಾನು உங்க ಮಾಡ್ತೇನೆ. விருப்பம் தான் என் விருப்பம்பா. ನಿಮ್ಮ ಬಯಕೆ ನನ್ನ ಬಯಕೆಯಪ್ಪ. என்ன நான் சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ನಾನು ಸಾಯುವುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತೇನೆ. இயேசுவின் பின்ன ஃபாலோ பண்ணணும்னா, ಯೇಸುವನ್ನ ನಾನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾದ್ರೆ, அப்போஸ்தலர் ஆகிறது ஊழியக்காரதெல்லாம் செகண்டரி. ಅಪೊಸ್ತಲರಾಗುವುದು ಸೇವಕರೆಲ್ಲ If you ಎರಡನೆಯದು. just want to follow Jesus, ಬರೀ ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾದ್ರೆ, அந்த ஃபாலோ பண்றதுக்கு ஆண்டவர் கேக்குறது, ಆ ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೇಳೋದು சிலுவையை எடுத்து ಶಿಲುಬೆನ ತೆಗೆದುಕೊಂಡು அனுதினமும் ಅನುದಿನವೂ every day deny ಪ್ರತಿ yourself. ದಿನವೂ ನಿಮ್ಮನ್ನ ನಿರಾಕರಿಸಬೇಕು. Every day. ಪ್ರತಿ ದಿನವೂ ஒவ்வொரு நாளும் எழும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? ಪ್ರತಿ ದಿನವೂ ಎದ್ದೇಳುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? இனி வாழ்வது ಇನ್ನು ಬಾಳುವುದು நான் இல்ல, ನಾನಲ್ಲ, இயேசு எனக்குள்ள வாழ்றார். ಯೇಸು ನನ್ನೊಳಗೆ ಜೀವಿಸ್ತಾರೆ. ஆமென். ಆಮೇನ್. சொல்லணும். நீங்க தான்ப்பா ஒரு பலி இருந்தா அக்கினி ஆட்டோமேட்டிக்கா வரும். ಅಗ್ನಿ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ಬರ್ತದೆ. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி உங்களை சரண்டர் பண்ணிருக்கீங்க. ಇವತ್ತು ಅನೇಕರು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ You have received that fire. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ಅಗ್ನಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಿ? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ எத்தனை பேருக்குள்ள அந்த ஃபயர் இருக்கு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ எனக்குள்ள அந்த fire ಇದೆ? அக்கினி இருக்கு. ನನ್ನೊಳಗೆ ಆ ಅಗ್ನಿ ಇದೆ. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, இன்று அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. எனக்குள்ள அந்த ஃபயர் இருக்கு சிஸ்டர். ನನ್ನೊಳಗೆ ಆ ಅಗ್ನಿ ಇದೆ ಸಿಸ್ಟರ್. நம்ம சபையில எல்லாருக்கும் அந்த ஃபயர் ನಮ್ಮ இருக்கு. ಸಭೆಯೊಳಗೆ ಆ ಎಲ್ಲ ಅಗ್ನಿ ಇದೆ. ஃபயரை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் ಅಗ್ನಿಯನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ನಂತರ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ಅದರೊಳಗೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಅಂಶ ಇದೆ. அந்த ஃபயரை மெயின்டைன் பண்ணணும். ಆ ಅಗ್ನಿಯನ್ನ ನೀವು ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೇನ್. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷத்துல எனக்குள்ள இருந்த அக்கினி இன்றைக்கும் எனக்குள் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேள்வி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅಗ್ನಿ ನನ್ನೊಳಗೆ ಇವತ್ತಿಗೂ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ இயேசு கிறிஸ்துவ உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த அந்த நாள்ல இருந்த அந்த தேவ அன்பு இன்னும் எனக்குள்ள இருக்கா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ಷಣೆಯೊಳಗೆ ನಾವು ಬಂದಂತ ಆಗ ಇದ್ದಂತ ಆ ಪ್ರೀತಿ ನನ್ನೊಳಗೆ ಇನ್ನೂ ಇದೆಯಾ? அப்படி யோசிச்சு பார்த்தா ಹಾಗೆ ಯೋಚಿಸಿ ನೋಡೋದಾದ್ರೆ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் போராதான் இருக்கு. ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಸ್ವಲ್ಪ ಬೋರ್ ಆಗೇ ಇದೆ. எஸ் வரணும். ಹೌದಾ ಅಲ್ವಾ? உண்மையா இல்லைங்களாங்க? ನಿಜವಾ ಇಲ್ಲವಾ? என்னுடைய அத்தை சொல்லுவாங்க, ನನ್ನ ಅತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, என்னுடைய மாமியார், ಸಹೋದರಿಯವರ ಅತ್ತೆಯವರು, ஒரு பொருளை வாங்குறது பெருசுல, ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ದೊಡ್ಡದಲ್ಲ, அந்த பொருளை வாங்கி மெயின்டைன் பண்ணணும். ಆ ವಸ್ತುವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬೇಕು. உண்மையா இல்லையா? ನಿಜವಾ ಇಲ್ಲವಾ? கொஞ்சம் அப்படியே உங்க வீட்டு பக்கம் அந்த கவனத்தை செலுத்தி பாருங்க. ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ಮನೆಯ ಕಡೆ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಗಮನ ಹರಿಸಿ ನೋಡಿ. நம்ம ஆசையா வாங்கின பொருள் மெயின்டைன் இல்லாம தூசி படிஞ்சு கிடக்குதா இல்லையா? ನಾವು ಆಸೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಂತ ವಸ್ತು ಮೇಂಟೈನ್ ಇಲ್ಲದೆ இஎம்ஐ போட்டு வாங்கினது, காசு சேர்த்து வச்சு வாங்கினது, ಇಎಂಐ ಹಾಕಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದು, ಹಣ ಖರ್ಚು ಮಾಡಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದು, சின்னதா வேண்டாம் பெருசா வாங்குவோம். ಚಿಕ್ಕದಾಗಿ ಬೇಡ ದೊಡ್ಡದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. பெருசா வாங்கிட்டேன் சிஸ்டர், மெயின்டைன் பண்ணணும். ದೊಡ್ಡದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡೆ ಸಿಸ್ಟರ್, ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ மெயின்டெனன்ஸ் தான் போரா இருக்கு. ಇವತ್ತು ಮೇಂಟೆನೆನ್ಸ್ நம்மளும் அந்த அக்கினியை பெற்றோம், ನಾವೇ ಆ ಅಗ್ನಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ஆனா அதை மெயின்டைன் பண்ண முடியல. ಆದ್ರೆ ಅದನ್ನ ಮೇಂಟೈನ್ இன்னைக்கு ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ நான் ಆಗ್ತಾ உங்களுக்கு ಇಲ್ಲ. சில குறிப்புகளை சொல்ல போறேன், எப்படி அந்த ஃபயரை சாகுற வரைக்கும் அந்த ஃபயர் அப்படியே மெயின்டைன் பண்றது. ಹೇಗೆ ಸಾಯುವವರೆಗೂ ಆ அது ಅಗ್ನಿಯನ್ನು ಮೇಂಟೈನ್ கூடணுமே தவிர குறைய கூடாது. ಅದು ಹೆಚ್ಚಾಗಬೇಕು, ஆமென்னு சொல்றீங்க. ಆಗಬಾರದು. என் அக்கினி குறைய கூடாது, ನನ್ನ ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ ಆಗಬಾರದು, குறையவே கூடாது. ಕಡಿಮೆ ಆಗ್ಲೇಬಾರದು. இதை மெயின்டைன் பண்றதுக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. ಮೇಂಟೈನ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವಂತ. எழுதுறவங்க வேணா எழுதி கொள்ளுங்க, இந்த வசனத்தை நீங்க வீட்ல போய் வாசிக்கலாம். ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ, ಆಮೇಲೆ ಓದಿಕೊಳ್ಳಬಹುದು. லேவியராகமம் 6:13. ಯಾಜಕ ಕಾಂಡ 6:13. அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ? ரொம்ப தெளிவாக அந்த வசனத்தை ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆ ವಾಕ್ಯ, ಬೆಂಕಿಯು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ಉರಿಯುತ್ತಿರಬೇಕು, ಆರಿ ಹೋಗಬಾರದು. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಅಗ್ನಿ ಯಾವಾಗಲೂ ಉರಿಯುತ್ತಾ ಇರಬೇಕು.
ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ಒಂದಾವರ್ತಿ ಕೂಡ ಆರಿ ಹೋಗಬಾರದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க எடுத்தவர்கள் எபிரேயர் 13:15 வாசிக்கலாம். எபிரேயர் இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். 13:15 ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வாசிப்போமா? ಓದಿಕೊಳ್ಳೋಣ. எபிரேயர் 13:15 ಇಬ್ರಿಯರಿಗೆ தமிழ்ல எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. 13ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯ. ஆததರಿಂದ ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலியமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் இப்ப இந்த ஃபயர் எரிந்து கொண்டே இருக்கணும். இத கண்டினியூஸா எரிய பண்ணணும் அப்படின்னா ಈ ಅಗ್ನಿ ಯಾವಾಗಲೂ ಉರಿತಲೇ ಇರಬೇಕು. ಇದು ನಿರಂತರವಾಗಿ ಉರಿಯುವಂತೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அதுக்கு நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா ಅದಕ್ಕೆ ಮೇಂಟೈನ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಒಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ ஸ்தோத்திர பலி, ಸ್ತೋತ್ರ ಬಲಿ, துதி பலி. ಸ್ತುತಿ ಬಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பலியை நீங்க என்ன பண்ணணும்னா வேதத்துல இப்ப நம்ம வாசிச்சோம் லேவியராகமம் 6:13 வாசிச்சோம்ல 12ஆம் வசனத்தை வாசிக்க போறேன். ಯಾಜಕ ಕಾಂಡ 6:13 ಓದಿದ್ದೇವಲ್ಲ, ಈಗ 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲಿರುವ ಅಗ್ನಿ அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ಆರಿ ಹೋಗದೆ ಅದು ಉರಿಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು. அப்படி எரிந்து கொண்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ಅದು ಉರಿಯುತ್ತಲೇ ಇರಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ஆசாரியன் காலை தோறும் ಯಾಜಕನು ಬೆಳಗಿನ ದಿನಗಳೆಲ್ಲ அது எரியும்படி ಅದು ಉರಿಯುವಂತೆ கட்டைகளை போடணும். ಕಟ್ಟಿಗೆಗಳನ್ನ ಹಾಕಬೇಕು. அப்படிதான் உங்க பிரைஸ். ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಸ್ತುತಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஃபயர் குறைஞ்சு போனது நிறைய பேருடைய வாழ்க்கையில காரணம் என்ன தெரியுமா? ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ದಕ್ಕೆ ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? சபையில் இருக்கிறவர்களுக்குள்ள பாவம் இல்ல காரணம், ಸಭೆಯೊಳಗೆ ಇರುವವರೇ ಪಾಪ ಅಲ್ಲ ಕಾರಣ, பாரம், ಭಾರ. இந்த கவலை உங்க வாயில இருக்க துதியை எடுத்து போட்டுருச்சு. ಈ ಚಿಂತೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವಂತ காலை தோறும் என் ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா காலையில போய் ஆசாரியன் கட்டைகளை போடணும். ಪ್ರತಿ ಮುಂಜಾನೆ ಆ ಅಗ್ನಿ ಉರಿತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ಆ ಕಟ್ಟಿಗೆ நம்ம எபிரேயர்ல வாசிச்சோம். ನಾವು ಇಬ್ರಿಯರಲ್ಲಿ ಓದಿದೆವು. அந்த 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 பலிக்கு என்ன பேர் தமிழ்ல இருக்கு? ಆ ಯಜ್ಞಕ್ಕೆ ಏನು உதடுகளின் கனியாகிய, அதுதான் நீங்க போட வேண்டிய கட்டை. ಅದೇ ನೀವು ಹಾಕಬೇಕಾದ ಕಟ್ಟೆ. காலை தோறும் ஸ்தோத்திர பலி செலுத்தினீங்கன்னா ஃபயர் கொழுந்து விட்டு எரியும். ಪ್ರತಿ ಮುಂಜಾನೆ ನೀವು ಸ್ತೋತ್ರ ಹಾಕೋದಾದ್ರೆ ಅಗ್ನಿ அது உங்களுக்கு நல்லா தெரியும் ಸಿಸ್ಟರ್. ಅದು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. சூப்பரா ஸ்தோத்திர பலி ನಾನು ಅದನ್ನು ಸೂಪರ್ ಆಗಿ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. நல்லா யோசிச்சு பார்த்தா ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡೋದಾದ್ರೆ நிறைய நம்முடைய ஜெப வேளைகள் எல்லாம் ಅನೇಕ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯಗಳಲ್ಲೆಲ್ಲ புலம்பல், ಪ್ರಲಾಪಗಳು, கேள்விகள், ಪ್ರಶ್ನೆಗಳು, துக்கம், ದುಃಖ. அப்படிதானே? ಹಾಗೆ ತಾನೆ. குறைவுகளிலும் பாட்டு பாடுற ரகசியத்தை தாவீது கிட்ட போய் கற்றுக்கொள்ளலாம். ಕೊರತೆಗಳಲ್ಲಿಯೂ ಹಾಡು ಹಾಡುವಂತ ರಹಸ್ಯವನ್ನ ದಾವೀದನ ಬಳಿ ಹೋಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳೋಣ. ஆமென். ಆಮೇನ್. வேஷம் மாறி தன்னை பைத்தியக்காரன் போல காண்பித்து கொண்டு ವೇಷ ಬದಲಾಯಿಸಿ ತನ್ನನ್ನು ಹುಚ್ಚನಾಗಿ ತೋರಿಸಿಕೊಂಡು சத்துருவின் கைகளிலிருந்து தப்பி ஓடிக்கிட்டு இருக்காரு. ಶತ್ರುವಿನ ಕೈಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓடும்போது என்ன சொல்லணும்? ಓಡುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು? என்ன நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லிருப்போம்? ನೀವು ನಾನಾಗಿದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು? உங்கள் வாக்குத்தத்தம் எங்கே ஆண்டவரே? ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನ ಎಲ್ಲಿ ದೇವರೇ? என்னை ராஜாவாக்குவேன்னு சொன்னீங்களே, ನನ್ನನ್ನು ರಾಜನಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ நான் அமைதியா ஆட்டுக்கு பின்னாடி இருந்திருப்பேனே ஆண்டவரே. ಶಾಂತವಾಗಿ ಹಾಗೆ நீர்தானே ஆண்டவரே சாமுவேலை கொண்டு வந்தீர். ನೀವು ತಾನೇ ದೇವರೇ ಸಾಮುವೇಲನ இப்போ என்ன ஓட ஓட வச்சிருக்கீங்களே. ಈಗ ನನ್ನನ್ನು ಓಡುವಂತೆ ಮಾಡಿದಿರಲ್ಲ. உங்களை தெரியாதவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான். ನಿಮ್ಮನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲದವರೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗೇ ಇದ್ದಾರಲ್ಲ. இதெல்லாம் தான் சிஸ்டர் உங்க அக்கினியை அவிழ்த்து போட்டு. ಇದೆಲ್ಲವೇ ಸಿಸ್ಟರ್ ನಿಮ್ಮ இந்த வார்த்தைங்க தான் உங்க ஃபயரை டவுன் ஆக்கினது. ಈ ವಾಕ್ಯಗಳೇ ನಿಮ್ಮ ಅಗ್ನಿಯನ್ನು ಕೆಳಗೆ ಮಾಡಿದ್ದು. words, ಈ ನಿರಾಶೆಯ ಮಾತುಗಳು, this mourning words, ಈ ದುಃಖದ ಮಾತುಗಳು, this questions, ಈ ಪ್ರಶ್ನೆಗಳು, இதெல்லாம் தான் ಇದೆಲ್ಲವೇ உங்க உங்க ஃபயரை கொஞ்சம் குறைச்சது. ನಿಮ್ಮ ಅಗ್ನಿಯನ್ನ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ஆனா ಮಾಡಿ. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ರೆ ಇವತ್ತು ಕರ್ತನು எந்த ಹೇಳ್ತಾರೆ, சூழ்நிலையிலும் ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ அந்த மாதிரி சேஷ்டைகள் பண்ணி சத்துருவுக்கு தப்பித்து ஓடும்போது தாவீது என்ன பாடினார் தெரியுமா? ಆ ರೀತಿಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿ ಶತ್ರುವಿಗೆ ತಪ್ಪಿಸಿ ಓಡುವಾಗ ದಾವೀದನು என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு பாடல. ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ರಿ ಎಂಬುದಾಗಿ என்ன ಹಾಡಲಿಲ್ಲ. பாடினார் தெரியுமா? ಏನು ಹಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, அப்படிதான் பாடினாரு. ಹಾಗೆ ಹಾಡಿದ್ರು. எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲೂ ಅವರನ್ನೇ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ, எப்போதும் அவர் துதி என் மாவில் இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಅವರ ಸ್ತುತಿ ನನ್ನ இந்த ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. சங்கீதத்தை அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து ஜாலியா இருக்கும்போது பாடல. ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನ ಅವರು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತು ಜಾಲಿಯಾಗಿರುವಾಗ சத்ருவின் கைகளிலிருந்து தப்பி ஓடும்போது பாடின சங்கீதம். ಶತ್ರುವಿನ ಕೈಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಓಡುವಾಗ ಈ அப்படியா உங்களை வெட்டுறதுக்கு 4 பேர் பின்னாடி 60 தூக்கி வந்துட்டு ಆ இருக்காங்க. ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಕತ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அப்படி வெட்டுவதற்கு 4 பேர் பின்னாடி ஓடி வரும்போதே, ಆ ರೀತಿಯಾಗಿ ಕತ್ತರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹಿಂದ್ಗಡೆ 4 ಜನ ಓಡಿ ಬರುವಾಗಲೇ, சொந்தம் யாரும் இல்லாம
வனாந்திரத்துல தனியா அலையும் போதே, ಬಂಧು ಬಳಗ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಒಂಟಿಯಾಗಿ ಅಲೆಯುವಾಗ್ಲೇ அப்ப தாவீதால எக்காலத்திலும் நான் உண்மை ஸ்தோத்தரிப்பேன்னு ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்த முடியும். உங்களால என்னாலும் செலுத்த முடியும். ಆಗ ದಾವೀದನಿಗೆ ದೇವರೇ ಯಾವಾಗ್ಲೂ ನೀವೇ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಅವರು ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂದರೆ ನಿಮ್ಮಿಂದಲೂ ನನಗೆ ಸಾಧ್ಯ. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விடமாட்டேன். உண்மையா சொல்லுங்க, I will not be shaken. என்னை அசைவுற விடமாட்டேன். சத்தமா என்னை அசைவுற விடமாட்டேன். I will not be shaken. அசைவுற விடமாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். அல்லேலூயா. ஹalleluya. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என் ஃபயர் ஏன் குறைஞ்சிருச்சு? ಈಗ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ ನನ್ನ ಅಗ್ನಿ ಯಾಕೆ முன்னாடி எனக்கு இருந்த அந்த இயேசுவின் மேல இருந்த அன்பு ஏன் குறைஞ்சது? ಮುಂಚಿತವಾಗಿ ಇದ್ದಂತ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇದ್ದ அப்ப நான் ஜெபிச்ச உடனே என்னால கர்த்தருடைய பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். இப்ப என்னால ஃபீல் பண்ண முடியல. ತಕ್ಷಣವೇ ಕರ್ತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನನ್ನಿಂದ ಅನುಭವಿಸಿದೆ. அப்ப நான் வாய்களை திறந்த உடனே என் சூழ்நிலைகள் மாறுகிறத பார்த்த இப்ப என்னால அது பண்ண முடியல. ಆಗ ನಾನು ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದ ತಕ್ಷಣವೇ ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗುವುದನ್ನು ನೋಡಿದೆ. ಈಗ ನನ್ನಿಂದ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಈಗ ನಡೆಯಿತು? ಬಲಿ ಕಡಿಮೆ ಆಯ್ತು. எந்த சூழ்நிலையிலும், ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ, காலத்திலும் ಯಾವ ಕಾಲದಲ್ಲೂ நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ಕರ್ತನನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ಕರ್ತನನ್ನೇ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ. ஸ்தோத்திரம் ஒரு விறகு போல. ಸ್ತೋತ್ರ ಒಂದು ಕಟ್ಟಿಗೆ. காலைதோறும் அந்த விறக போய் பலிபீடத்துல போடணும். ಮುಂಜಾನೆ ನಾವು ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು. போடணும். அதிகாலையில போடணும். ரிசீவ் பண்ணுங்க. கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಅಭಿಷೇಕವನ್ನು புலம்பலின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಹೋಗ್ಲಿ. சாம்பல் வெளியேறட்டும். சிங்காரம் வரட்டும். ಹೊರಗೆ ಹೋಗ್ಲಿ. கர்த்தருடைய நாவை கர்த்தர் தொடுகிறார். புதிய பாஷை, துதியின் பாஷைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி ஷகல பதுரபல தீரபாபா. கேள்வி கேட்க மாட்டே ஆண்டவரே, குறை சொல்ல மாட்டாப்பா, முறுமுறுக்க மாட்டே ஆண்டவரே, புலம்பி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். ஏன் நீங்க எனக்கு அதை செய்யல, ஏன் இதை செய்யல, ஏன் இதை கொடுக்கல? I will not ask anymore, but I will praise you. ஸ்தோத்திர பலியிடுவேன். ಸ್ತೋತ್ರ ಬಲಿಯಿಡುವೆ. ಕಾಲೈದೋರು ಶಂದಿರ ಬಾಬಾ ಬಾದುರೆ புதவஹ துஷேபதுர பசேகதரா. அந்த பாரத்தை கர்த்தர் உங்க இருதயத்திலிருந்து எடுக்கிறார். புலம்ப வைக்கிற அந்த காரியம், இந்த burden, a burden, God is taking away that burden. God is taking away. God is delivering you. ஆண்டவர் அந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். விடுதலை. கஷ்டத்தின் நடுவிலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனப்பான்மை. God is creating a new heart in you, a heart to praise and glorify God in midst of tribulations. பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. ಭಾರವೆಲ್ಲ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗೆ ಇರಲಿ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள். துக்கப்பட்டு ಭಾರ ಹೊರುವವರೇ ನನ್ನ ಬಳಿ ಬನ್ನಿರಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ God is giving you that rest today. ದೇವರು ನಿಮಗೆ உங்க இருதயத்துக்கு ஒரு இளைப்பாறுதல். அந்த பாரத்தை சுமந்துட்டு இருக்கேன் சிஸ்டர், என்னால ஜெபிக்கவே முடியல. சிஸ்டர் நன்னிಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗ್ತಿಲ್ಲ, ನನ್ನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗ್ತಿಲ್ಲ. I can't praise God. ನನ್ನಿಂದ ಸ್ತುತಿ நான் துதிக்கணும்னு நினைக்கிறேன், ನಾನು ಸ್ತುತಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ நான் ಬಯಸ್ತೇನೆ, பாடணும்னு நினைக்கிறேன், ನಾನು ಹಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತೇನೆ. ஆனா தேவ சமூகத்துக்கு போனா, ಆದ್ರೆ ದೇವ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋದ್ರೆ கர்த்தரை கேள்வி கேட்கணும் போல இருக்கு. ಕರ್ತನನ್ನ ಪ್ರಶ್ನಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿದೆ. ஏன்பா எனக்கு இப்படி நடக்குது? ಯಾಕೆಪ್ಪ ನನಗೆ ಹೀಗೆ ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படி ಯಾಕೆ நடக்குது? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೀಗೆ ನಡೀತಾ Keep ಇದೆ? on questioning God. ಹೀಗೆ ನೀವು ಪ್ರಶ್ನಿಸ್ತಾ ಇರೋದಾದ್ರೆ God is turning it. ದೇವರು ಅದನ್ನ அது ஆண்டவர் திருப்புறார் இயேசுவின் நாமத்துல. ದೇವರು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದನ್ನು ತಿರುಗಿಸ್ತಾರೆ. கர்த்தர் இப்பொழுது ஸ்தோத்திர பலி என்கிற விறகை போடுகிற ஆசாரியர்களாய் உங்களை மாற்றுகிறார். வலது கையை உங்க உச்சந்தலையின் மேல வச்சு சொல்லுங்க, நான் ஒரு ஆசாரியன். ரிசீவ் பண்ணுங்க அந்த அனாயிண்டிங்.
receive that anointing, the priesthood anointing. தினமும் காலையில விறகு போடுற பொறுப்பு ஒரு ஆசாரியனுக்கு உண்டு. நீங்க விறகு போட்டு அந்த அக்கினி எரிய வைத்தாதான் இந்த அக்கினியின் வழியாக உங்க வீடுகளுக்குள்ள வெளிச்சம் வரும். This fire will bring a greater light to your family. இருள் இருக்கிற எல்லா குடும்பமும் நீங்க ஒரு ஆசாரியன், அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியன், நீங்க தான் ஆசாரியன். You are that priest. ನೀವೇ ಯಾಜಕರು. உங்க ஸ்தோத்திர பலிகள் தான் விறகுகள். ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳೇ ಆ ಕಟ್ಟಿಗೆಯು. காலையில அத போட 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 ಮುಂಜಾನೆ ಅದನ್ನು ಹಾಕ್ತಾ ಹಾಕ್ತಾ அதிகாலையில் அந்த ஃபயர் பற்றி எரியும். ಮುಂಜಾನೆ ಅದು ಹತ್ತಿ ಉರಿತಾ ಇದೆ. அது உங்கள் சத்துருக்களுக்கு பயமுறுத்துதல். ಶತ್ರುಗಳಿಗೆ ಭಯವನ್ನ ತರುತ್ತದೆ. உங்கள் சத்துருக்கள் அந்த அக்கினியை பார்த்து பயப்படணும். ಶತ್ರುಗಳ ಅಗ್ನಿಯನ್ನು ನೋಡಿ ஷாதிரா பாதிரா பாலிஷேகாதர். ಹಲ್ಲೆಲೂಯಾ. The Satan has to fear for this fire. ಸೈತಾನನು ಆ ಅಗ್ನಿಯನ್ನು ನೋಡಿ ಓಡಿ ಹೋಗಬೇಕು. Any spirit which is working against your family has to fear for this fire. ಏನಾದರೂ ಕ್ರಿಯೆಗಳು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಶಿವ ದುಹ ತಿಕ ದಿರ ಸೇಕದರ. ಹೋಗಬೇಕು. எரிய விடு, எரிய விடு. விறகுகளை போடு, ஸ்தோத்திர பலி என்கிற விறகுகளை போடு. ಬಲಿ ಎಂಬ ஷாபா திக திக சீபோதிகதே. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நகபல ஷிகபதுரபா. என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. அப்படியே அந்த உதடுகள்லாம் கர்த்தர் மாத்துறார். இனி இந்த உதடுகளை திறக்கும் போதே ஸ்தோத்திர பலிகள் வருகிறது. ತೆರೆಯುವಾಗಲೇ ಸ್ತೋತ್ರ ராகா பாஷி காதரபா. என்னில் அசைவாடும் கரங்களை தட்டி பாடலாமா? அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே கர்த்தர் ரமா ஷிபா தேவனே இறங்கிடும் என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா. பாட பாட கர்த்தரை துதிக்க துதிக்க விறகுகள் போடப்படுகிறது. உனக்குள் விறகுகள் அறிபா ஷேகதரா. அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. ஷாகதாரா பாலா தீகா ஷிபா தோரே பாதா ரீகா நீகா லீதா ரீபா லேஷே. God is igniting that fire today. கர்த்தர் அந்த அக்கினியை கிண்டி விடுகிறார். அரிபதிரபா. விறகுகள் போடப்படுகிறது, விறகுகள் போடப்படுகிறது. பிரச்சனையின் நடுவிலும் நீ துதிக்கிற துதி ஒரு விறகு. உன் அக்கினியை அது எரிய விடும். ನಿನ್ನ ಅಗ್ನಿಯನ್ನು ಉರಿಯುವಂತೆ ಮಾಡಿ. அல்லேலூயா, ஓசன்னா. ஷாதகததததா பதரா. அப்படியே டங்ஸ்ல பாடலாமா? அந்நிய பாஷையில பாடுங்க. ஷாதாரா பதரி கலா ரிகாதிரா பதரே. உன் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. The fire is coming and resting on you. ராபாபா. பால்கனியில் இருக்கிறவங்க ரிசீவ் பண்ணுங்க அந்த ஃபயரை. கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறங்க. உன் வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன். அந்த ஃபயரால கர்த்தர் ஃபில் பண்றார். உங்க வாய்கள் தான், உங்க வாய்கள் தான். God is using your tongues, God is using your lips. அந்த ஸ்தோத்திர பலிகள் தான். ஓ, உங்க ஃபயரை இன்னும் 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 எரிய வைக்க போகுது. ஷாகா பாபா அல் ஓசன்னா அல்லேலூயா.
திஷா கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. நான் ஒரு ஆசாரியனாய் அந்த ஆசாரிய அபிஷேகம் வந்து ரெஸ்ட் ஆகட்டும். Let the anointing of priesthood come and rest over you. காலையில விறகு போடு, காலையில எழும்பி அந்த விறகை போட்டு இந்த அக்கினி அவியாதிருக்க வேண்டும், இந்த அக்கினி அவியாதிருக்க வேண்டும். ಈ ಅಗ್ನಿ ಆರಿ உன் குடும்பம் முன்னேற இந்த அக்கினி அவியாதிருக்க வேண்டும். ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಅಗ್ನಿ உன் வாழ்க்கை முன்னேற இந்த அக்கினி அவியாதிருக்க வேண்டும். ಹೋಗುವುದಕ್ಕೆ இந்த பட்டணம் இயேசுவை காண இந்த அக்கினி அவியாதிருக்க வேண்டும். ಅಗ್ನಿ ಆರಿ ಹೋಗದೆ ಇರಬೇಕು. ஷகதா ரபபபா ஷிகபா. வலது இடது பக்கத்திலிருந்து அல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி. It is coming and resting over you. ஷிபா தாகா தாகா தீகா சேபா. ஆரோனையும் அவன் குமாரனையும் எனக்கென்று பிரித்து விடு. Separate him. The fire that separates you from the world. The fire that separates you out of the world. Nika baga ga 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 da ra ba she ga da ra. Ara ra she. Hallelujah. வாழ்க ராஜா. Hallelujah. வாழ்க ராஜா. Yaga liga ledo deba dese. புலம்பலின் ஆவிக்கு ஒரு விடுதலை. போ இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. இயேசுவை கேள்வி கேட்கிற உதடு, இயேசுவை கேள்வி கேட்க வைக்கிற ஒரு ஆபா தேகா சேகா தரா ஏரே காதரா. வாழ்வானாலும் சாவானாலும் இயேசுவுக்காக, குறைவிலும் இயேசுவை துதிப்பேன், வியாதியிலும் இயேசுவை துதிப்பேன். தீகா தீகா தாரா சேபா. பலியிடு, ஸ்தோத்திர பலியிடு. கட்டுக்கள் அவிழ்கிற, நாவின் கட்டுக்கள் அவிழ்கிறது. வாயை திறந்து துதிக்க முடியாத கட்டுக்கள், சத்தமிட்டு துதிக்க முடியாதபடி இருக்கிற கட்டுக்கள், துதியின் சத்தம் எழும்பட்டும். அல்லேலூயா. வாழ்க ராஜா. எசரி கரிவதோ. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. வானம் திறந்திருக்க காண்கிறேன். The heavens are open. Alleluia, Hosanna, Alleluia. Glory Kanadaraba. Let the heavens open. கர்த்தருடைய பலிபீடத்தின் அக்கினி கடந்து வருகிறது. ஷேகாதாராபா. ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்க. வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. என் வாழ்க்கையை கொடுக்கிற இயேசுவே, இனி என் விருப்பம் அல்ல, என் சுயங்கள் அல்ல. தீகா தீரா பானாஷி. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, என்னல் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. 7 அடிக்கு 7 அடி, 2 அடி. Fire is rising. அக்கினி எழும்புது. சில மங்கி எரிகிற திரிகளை கர்த்தர் இப்பொழுது எரிய வைக்கிறார். நீ ஒரு திரி அல்ல. You are not just a lamp. நீ ஒரு அக்கினி ஜுவாலை. ராகா பாது தீபா சேகா. மங்கி எரிந்த நாட்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. எஸ், இன்னைக்கு புலம்பலின் ஆவிக்கு ஒரு முடிவு. ராகா ரிகராதோரே ரிகதாரலே ரிகதாராரிஷதே ரிகா ரிகதாரலே ஷதுரே ஹதே ரிகா ரிபாரிஷதே ரிகா ரிதா ரிகராலதே. புதிய பாஷை உன் நாவல வைக்கிற, ஒரு துதியின் பாஷை வைக்கிற. புது new tongues. Receive that new tongues. Open up wider. ரிகா பாதா ரபா ஷேகாதா. ஆமென். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு thank you, நன்றி சொல்லுங்க. நன்றி. நல்லா தட்டி தட்டி நன்றி நன்றி பலி செலுத்துங்க. விறக போடுங்க, விறக போடுங்க. பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். மங்கி எரிகிற எல்லா நெருப்புகளும்
கலதுரு. விறகுகள் போடப்படுகிறது, ಕಟ್ಟಿಗೆಗಳು விறகுகள் போடப்படுகிறது, ಕಟ್ಟಿಗೆಗಳು ಹಾಕಲ್ಪಡ್ತಾ ಇವೆ, விறகுகள் போடப்படுகிறது, ಕಟ್ಟಿಗೆಗಳು ಹಾಕಲ್ಪಡ್ತಾ அக்கினி பற்றி எரிகிறது. ಇವೆ, ಹತ್ತಿ ಉರಿತಾ ಇದೆ. உன் குடும்பத்தின் சத்துருவை பட்சிக்கிற அக்கினி எழுப்பிக் கொண்டு ಕುಟುಂಬವನ್ನು ಶತ್ರು வியாதி என்கிற அந்த கிரியையை பட்சிக்குது இந்த அக்கினி. ವ್ಯಾಧಿ ಎಂಬ ಕ್ರಿಯೆಯನ್ನು வேண்டாத பலவீனங்களை பட்சிக்கிறது, ಬೇಡವಾದ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ದಹಿಸ್ತಾ ಇದೆ. சத்துருவின் கிரியைகளை பட்சிக்குது இந்த அக்கினி. ಶತ್ರುವಿನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ದಹಿಸ್ತಾ ಇದೆ ಅಗ್ನಿ. உங்க குடும்பத்துல குந்தி குந்தி நடக்கிறவர்களை எல்லாம் ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಕುಗ್ಗಿ ನಡೆಯುವವರನ್ನೆಲ್ಲ கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைக்க போகுது இந்த அக்கினி. ಕರ್ತರೇ ದೇವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ராதா பாஷி காலா பாதுரஸ் நிகாலா பாஷிரா. Maintenance, how to maintain the fire. ಅಗ್ನಿಯನ್ನ ಹೇಗೆ ಮೇಂಟೈನ್ ಮಾಡುವುದು? முதல் ಸ್ತೋತ್ರ ಬಲಿ, ಸ್ತೋತ್ರ ಬಲಿ. ரெண்டாவது எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ಎರಡನೆಯದಾಗಿ ಹೇಗೆ ಮೇಂಟೈನ್ 1 ಮಾಡುವುದು? சாமுவேல் 15:22. 1 ಸಾಮುವೇಲ 15:22 எடுத்தவர்கள் ತೆಗೆದವರು 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கடாக்கள் நினத்தை பார்க்கிலும் செவிகடு சொல்லும் உத்தமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. the second thing that எனக்குள்ள இருக்கிற ஃபயரை, ನನ್ನೊಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿಯನ್ನ, எனக்குள்ள இருக்கிற அக்கினிய, ನನ್ನೊಳಗಿರುವ ಅಗ್ನಿಯನ್ನ அவித்து போட ಆರಿ ಹೋಗದ சத்ரு எல்லாம் வந்து உங்க அக்கினி அவிக்க முடியாது. ಶತ್ರು ಎಲ್ಲ ಬಂದು ಅಗ್ನಿಯನ್ನ ಆರಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸೈತಾನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. never come next to this fire. ಸೈತಾನು ಆ ಅಗ್ನಿಯ ಹತ್ತಿರ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಪಕ್ಕದಲ್ಲೇ ವರ முடியாது அந்த அக்கினி. ಶತ್ರು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಪರಲೋಕ ಅಗ್ನಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಇದು ಪರಲೋಕದ ಅಗ್ನಿ. இந்த அக்கினி குறையறதுக்கு சத்ரு காரணம் இல்ல. ಈ ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ ಆಗೋದಕ್ಕೆ ಶತ್ರು ಕಾರಣ ಇಲ್ಲ. இந்த அக்கினி குறையறதுக்கு காரணம் ஸ்தோத்திரம் குறைஞ்சிருச்சு. ಈ ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ ಆಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಸ್ತೋತ್ರ ಕಡಿಮೆ ಆಯ್ತು, ಸ್ತುತಿ குறைஞ்சிருச்சு, ಸ್ತುತಿ ಕಡಿಮೆ ಆಯ್ತು, worship குறைஞ்சிருச்சு, ವರ್ಷಿಪ್ ಕಡಿಮೆ ಆಯ್ತು, தன்னை மறந்து தன் சூழ்நிலைகளை மறந்து துதிக்கிற அனுபவம் குறைஞ்சிருச்சு. ತನ್ನನ್ನು ಮರೆತು ತನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಮರೆತು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು ಕಡಿಮೆ ಆಯ್ತು. ಅದರಿಂದಲೇ அக்கினியும் குறைஞ்சிருச்சு. ಅದರಿಂದಲೇ ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ. செகண்ட் எதுக்கு என்ன ஆச்சு என்னுடைய வாழ்க்கையில இந்த அக்கினி? ಎರಡನೇದಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಈ ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ? கீழ்ப்படிதல் குறைஞ்சிருச்சு. ವಿಧೇಯತೆ ಕಡಿಮೆ ಆಯ್ತು. நீர் எதை சொன்னாலும் செய்வேன் என்று தானே வந்தோம். ನೀವು ಏನು ಹೇಳಿದ್ರು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಬಂದವಲ್ಲ. Think of the day that you committed yourself to God. ದೇವರಿಗೆ ನೀವು ಮಾಡಿಕೊಂಡಂತ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಆ ದಿನವನ್ನ, கர்த்தருக்காக உங்களை நீங்க விட்டு கொடுத்த அந்த நாளை யோசிச்சு பாருங்க. ಕರ್ತನಿಗಾಗಿ ನೀವು ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟ ಆ ದಿನವನ್ನ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே. ನೀವೇನು ಹೇಳಿದ್ರು ಮಾಡ್ತೇನೆ ದೇವರು. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா, ದೇವರು ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, மெசேஜ்ல இருந்து ஒரு வார்த்தை வந்ததுனா, ಸಂದೇಶದಿಂದ ಒಂದು ವಾಕ್ಯ ಬಂದಿತ್ತಾದ್ರೆ உடனே அந்த வாரத்திலே செய்து முடிக்கிற, ಅದನ್ನು ಹೋಗಿ ಆ ವಾರದಲ್ಲೇ ಮಾಡಿ ಮುಗಿಸುವಂತ அந்த உத்வேகம் குறைஞ்சிருச்சு. ಆ ಉದ್ವೇಗ ಕಡಿಮೆ ಆಯ್ತು. கீழ்ப்படிதல் இல்லனா ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲವಾದ್ರೆ ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ ಆಗ್ತದೆ. நம்ம கீழ்ப்படியாம போகும் பொழுது, ನಾವು ವಿಧೇಯರಲ್ಲದೆ ಹೋಗುವಾಗ, நம்ம செவி கொடுக்காம போகும் ನಾವು பொழுது, ಕಿವಿ ಕೊಡದೆ ಹೋಗುವಾಗ கர்த்தருக்கு நம்ம மேல கோபம்லாம் வராது. ಕರ್ತನಿಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪವೆಲ್ಲ ಬರೋದಿಲ್ಲ. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கம் வரும். ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರಿಗೆ ದುಃಖ ಬರ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பழைய ஏற்பாட்டுல கீழ்ப்படில்னா ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಸೌಲ ತಳ್ಳಿ போட்டுட்டு ஆண்டவர் தாவீது கொண்டு வந்துருவார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ವಿಧೇಯರಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರು ಸೌಲನನ್ನ ತಳ್ಳಿ ಹಾಕಿ ದಾವೀದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. ರಾಜ சொன்னதுக்கு வஸ்தி வரலனா வஸ்தியை தள்ளிட்டு ಎಸ್ತர ರಾಜನು ಹೇಳಿದಕ್ಕೆ ವಷ್ಟಿ ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ವಷ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಎಸ್ತರಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. புதிய ஏற்பாட்டுல நம்ம கீழ்ப்படியாம போகும் பொழுது, ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗುವಾಗ, நம்ம செவி கொடுக்காம போகும் பொழுது, ನಾವು ಕಿವಿ ಕೊಡದೆ ಹೋಗುವಾಗ, கர்த்தருடைய கோபம் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு, ಕರ್ತನ ಕೋಪ ನಮ್ಮನ್ನು ತಗಲದೆ ಇರದ ಹಾಗೆ, ரெண்டு கைகளை விரித்து தன்னையே ஜீவ பலியாக கொடுத்த கிறிஸ்து நடுவில் இருக்கிறார். ಎರಡು ಕೈಗಳನ್ನ ಚಾಚಿ ತನ್ನನ್ನೇ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದನ್ನ நம்மள ஆண்டவர் இன்னும் தள்ளாம வச்சிருக்கார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ತಳ್ಳದೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கிரியையினால அல்ல, ನನ್ನ ಕ್ರಿಯೆಯಿಂದ ಅಲ್ಲ, நான் வாழ்ந்திருப்பது என்னுடைய கிரியைகளினால அல்ல, ಜೀವಿಸುವುದು ನನ್ನ ಕ್ರಿಯೆಯಿಂದ ಅಲ್ಲ, ನನ್ನ ನೀತಿಯಿಂದ ಅಲ್ಲ, கிறிஸ்துவினுடைய ஜீவ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ. That's why I am alive today. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்பா கணக்குல வச்சு, ನಾನು ಹೇಳಿದನ್ನೆಲ್ಲ ತಂದೆಯು ಲೆಕ್ಕದಲ್ಲಿಟ್ಟು, ಅದಕ್ಕೆಲ್ಲ
எல்லாம் எனக்கு பதில் செய்திருப்பார் என்று சொன்னார். ಅದಕ್ಕೆಲ್ಲ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿರುವುದಾದ್ರೆ இன்றைக்கு நாம் கல்லறைகளில் தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ಇವತ್ತು ನಾವು ಸ್ಮಶಾನದಲ್ಲಿ But the ನಿದ್ರಿಸ್ತಾ grace of God, ಆದ್ರೆ ದೇವರ ಕೃಪೆ, கிறிஸ்து என்கிற இயேசுவினால் நாம் பெற்ற அந்த கிருபை ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಯೇಸುವಿನಿಂದ ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡಂತಹ ಕೃಪೆ இன்றைக்கும் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி ಇವತ್ತು ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಕರ್ತರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனா பரிசுத்த கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಮುದ್ರೆಯಾಗಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವೇದನೆ ಪಡಿಸುವುದಾದ್ರೆ உங்க கீழ்ப்படியாமை பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினது. ನಿಮ್ಮ ಅವಿಧೇಯತೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರನ್ನ ದುಃಖಪಡಿಸುತ್ತದೆ. ஓயாம ஆண்டவர் ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ಪದೇ ಪದೇ ದೇವರು ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஞானம் கூப்பிடுகிறது, ಜ್ಞಾನ ಕರೆಯುತ್ತಾ ಇದೆ, அறிவு சத்தமிடுகிறது, ಅರಿವು ಶಬ್ದ ಹಾಕ್ತಾ ಇದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இந்த சத்தத்தை கேட்காம கீழ்ப்படியாம நம்ம போகும் பொழுது ಆದ್ರೆ ಈ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದಾಗ தானாகவே நமக்குள்ள இருக்கிற அக்கினி குறையும். ತಾನಾಗಿಯೇ ನಮ್ಮೊಳಗಿರುವ ಅಗ್ನಿ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ சொல்லும் ಇರ್ತದೆ. பொழுதே உங்களையே நீங்க நிதானித்து பார்த்தா ಈಗ ನಾನು ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ನಿಧಾನಿಸಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹೌದು, உண்மைதான். ನಿಜವೇ. எத்தனை பேர் எனக்கு தலையாசிச்சு சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ತಲೆ ಆಡಿಸಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ಅವೇನ್ ಕೂಡ ಹೇಳೋದು ಬೇಡ, ನಿಜವೇ. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இப்படிதான் நம்மளுடைய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும். ಹೀಗೆ ನಮ್ಮ ಪ್ರಯಾಣವನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆವು. எஸ் ஆர் நோ? ಹೌದಾ ಅಲ್ಲವಾ? எஸ் ஆர் நோ? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? ஆமென். ಆಮೇನ್. ஃபாதர் ரொம்ப அழகா பாடியிருப்பார். ಫಾದರ್ ಅವರು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ, பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. அப்படிதானே பாடி இருக்கிறாங்க ஃபாதர். ಹಾಗೆ ಆಡಿದಾರಲ್ಲ ಫಾದರ್. அப்படிதான் நம்மளும் துவங்கணும். ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆವು. இயேசுவின் பின்னே ಯೇಸುವಿನ ಹಿಂದೆ நான் போறேன், ನಾನು ಹೋಗ್ತೇನೆ, உலகம் என் பின்னாடி. ಲೋಕ ನನ್ನ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ. இன்றைக்கு ಆದ್ರೆ ಇವತ್ತು காலம் கடந்து போக, ಕಾಲ ದಾಟಿ ಹೋಗ್ತಾ, வருஷங்களாக ವರ್ಷಗಳು ಆಗ್ತಾ ಆಗ್ತಾ இன்னைக்கு அந்த உலகத்திற்காக ಇವತ್ತು ಆ ಲೋಕಕ್ಕಾಗಿ நீங்க எனக்கு அதை செய்யலப்பா, ನೀವು ನನಗೆ ಅದನ್ನ ಮಾಡಿಲ್ಲಲ್ಲಪ್ಪ, நீங்க எனக்கு அதை பண்ணலல்லப்பா ನೀವು ನನಗೆ ಅದನ್ನ ಮಾಡಿಲ್ಲಲ್ಲಪ್ಪ அப்படின்னு சொல்லி ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳಿ ஆண்டரை விட்டு ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು தூரம் போகிற எத்தனை பேர் ದೂರ ಹೋಗುವ ಎಷ್ಟು ಜನರು. இன்னைக்கு இந்த பலி, இந்த ஃபயரை எரிய வைக்கணும்னா ಇವತ್ತು ಈ ಬಲಿ, ಈ ಅಗ್ನಿಯನ್ನ ಉರಿಯುವ ಹಾಗೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ನೀವು ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬೇಕಾದ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಅಂಶ, நான் கீழ்ப்படுகிறேனா, ನಾನು ವಿಧೇಯರಾಗ್ತೇನೆ, நான் செவி கொடுக்கிறேன், ನಾನು ಕಿವಿಗೊಡ್ತೇನೆ, நான் கீழ்ப்படுகிறேன், ನಾನು ವಿಧೇಯನಾಗ್ತೇನೆ. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நடக்கிறேன். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಬರುವಾಗ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಹಾಗೆ ಮಾಡ್ತೇನೆ. இப்படி நீங்க உங்களை கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்தீங்க, ಹೀಗೆ ನೀವು ನಿಮ್ಮ ವಿಧೇಯತ್ವಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದಾದ್ರೆ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆல்டர்ல ஃபயர் ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ನಿಮ್ಮ ಯಜ್ಞವೇದಿಯಲ್ಲಿ ஃபயர் ஆட்டோமேட்டிக்கா எரிய எரிய ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ಆ ಅಗ್ನಿ ಉರಿತಾ ಉರಿತಾ உங்க குடும்பத்துல இருக்கிற சத்ரு, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಶತ್ರು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க குடும்பத்துல இருக்கிற டார்க்னஸ் ஓடி போய், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಇರುಳು ಓಡಿ ಹೋಗ್ತದೆ. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க இயேசுவை தேடி வருவாங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದವರು ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க தலைமுறை இதுவரைக்கும் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ನಿಮ್ಮ ತಲೆಮುರೆ ಒಂದು ಸಂತತಿ ಕರ್ತನನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತದೆ, ಸಂತತಿ ಸಂತತಿಗೂ ಕರ್ತನನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾರೆ. அப்ப அந்த ஒரு தலைமுறை என்ன பண்ணிருக்கணும்? ಆ ಒಂದು ಸಂತತಿ ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು? ஒரு தலைமுறை கீழ்ப்படிந்தா, ಒಂದು ಸಂತತಿ ஒரு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சா, ಒಬ್ಬ ಆಬ್ರಹಾಂ ஆயிரம் ஆயிரம் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேலை கர்த்தர் நிற்க பண்ணியிருக்கிறார். ಸಾವಿರ ಸಾವಿರ ಈ ದಿನವರೆಗೂ எப்படி ಇಸ್ರಾಯೇಲನ್ನು இந்த ಕರ್ತನು ಇಸ್ರಾಯೇಲ್ ನಿಲ್ಲಿಸುವ ಹಾಗೆ ಕರ್ತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಹೇಗೆ ಈ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ನಿಲ್ಲಿಸುವ ಹಾಗೆ எத்தனை முறை ಮಾಡಿದ್ದಾನೆ. இந்த இஸ்ரவேலை அடிச்சாலும் எழுப்பி ಎಷ್ಟು வராங்க. ಬಾರಿ ಇಸ್ರಾಯೇಲನ್ನ ಹೊಡೆದರು, எப்படி எழுப்பி வராங்க? ಹೇಗೆ ಎದ್ದು ಬರ್ತಾ எப்படி ಇದ್ದಾರೆ, how they are becoming so powerful, ಹೇಗೆ ಅವರು ಶಕ್ತಿಯುತವಾಗಿ what is ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ. actually in them. ನಿಜವಾಗಿಯೂ ಏನಿದೆ ಅವರಲ್ಲಿ, அப்படியே உள்ள 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 போய் பரிசோதித்து மைக்ரோஸ்கோப்ல இஸ்ரேல் ஜனங்களை எடுத்து வச்சு ಹಾಗೆ ಮೈಕ್ರೋಸ್ಕೋಪ್ ಅಲ್ಲಿ zoom பண்ணி உள்ள போனா, ಝೂಮ್ ಮಾಡಿ ನೋಡೋದಾದ್ರೆ அங்க உள்ள ஒரு ஆபிரகாம்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಳಗೆ ಒಬ್ರು ಅಬ್ರಹಾಂ ಎಂಬುದಾಗಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. ஆபிரகாம் இருதயத்தை ஜூம் பண்ணி உள்ள போனா, ಅಬ್ರಹಾಂ ಹೃದಯವನ್ನ ಝೂಮ್ ಮಾಡಿ ಒಳಗೆ ಹೋದ್ರೆ, உன்னுடைய ஏக புத்திரன், ನಿಮ್ಮ ಏಕ ಪುತ್ರನು, your loving son,
ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಪುತ್ರನು அவரை கொண்டு வந்து பலிபீடத்துல கிடத்துனா ಅವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಯಜ್ಞವೇದಿಯಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸಿದ கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்ச ಪ್ರಶ್ನಿಸದೆ ವಿಧೇಯರಾದ அந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் தான் ಆ ಅಬ್ರಹಾಮನ ಔಟ್ பண்ணி வெளியே வந்தா ಝೂಮ್ ಔಟ್ ಮಾಡಿ ಹೊರಗೆ ಬಂದ್ರೆ ஆயிரம் வருடங்கள் கழித்தும் ಸಾವಿರ ವರ್ಷಗಳು இந்த ಕಳೆದ இஸ்ரவேல் உலகத்திற்கு சவால் விடுகிறவர்களா நிக்கிறாங்க ಈ ಇಸ್ರಾಯೇಲರು ಲೋಕಕ್ಕೆ ಸವಾಲು ಬಿಡುವವರಾಗಿ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ವಿಧೇಯತ್ವ. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ಇವತ್ತು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. yes we are anointed. ಹೌದು, ನಾವು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟು ನಾವು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತೇವೆ. yes we come to church. ನಾವು ಸಭೆಗೆ ಬರ್ತೇವೆ. yes we do some ministry in church. ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತೇವೆ. but deep inside your heart உன் இருதயத்துக்குள்ள போய் பார்த்தா ಆದ್ರೆ ನಿನ್ನ ಹೃದಯದೊಳಗೆ ಹೋಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ஆபிரகாமின் கீழ்ப்படிதல், ಅಬ್ರಹಾಮನ ವಿಧೇಯತ್ವ, ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் தான். ಒಬ್ಬರ ವಿಧೇಯತ್ವವೇ. நீங்க இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா, ನೀವು ಇವತ್ತು ಕರ್ತನಿಗೆ ஃபயரை ವಿಧೇಯರಾದರೆ, எரிய விட்டா, ನೀವು ಈ ಅಗ್ನಿಯನ್ನು ಉರಿಯುವಂತೆ ಮಾಡಿದ್ರೆ, நாளைக்கோ அழிஞ்சு போகிற அணைந்து போகிற ஃபயர் இல்ல. ಇದು ಏನೋ ನಾಳೆಗೋ ನಾಡಿದ್ದಿಗೋ ಆರಿ ಹೋಗುವಂತ ಅಗ್ನಿ ಅಲ್ಲ. பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, ವೇದ ಪಂಡಿತರು ಹೇಳ್ತಾರೆ 8 செஞ்சுரி வரையில அந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருந்துச்சா. 8 ಶತಮಾನಗಳವರೆಗೆ ಆ ಅಗ್ನಿ ಉರಿತಾ ಇತ್ತಂತೆ. ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் என்கிற அந்த மெயின்டெனன்ஸ், ಅಬ್ರಹಾಮನ ವಿಧೇಯತ್ವ ಎಂಬ ಆ ಒಂದು ಮೇಂಟೆನೆನ್ಸ್, ಆ ಕಟ್ಟಿಗೆ காலங்கள் கடந்து வந்து அவர்களுடைய தலைமுறையை பாதுகாக்கணும். ಕಾಲಗಳು ದಾಟಿ ಹೋದ್ರು ಅವರ ತಲೆಮಾರುಗಳನ್ನ ಅದು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರ್ತದೆ. ಈ ಒಂದು ಸೇವಿಂಗ್ಸ್ ಅಲ್ಲಿ நீங்க சேர்த்து வைக்கிற உலக காரியங்கள் அல்ல, ನೀವು ಸೇರಿಸಿ ಇಡುವುದು ಲೋಕದ ಕಾರ್ಯವಲ್ಲ. தலைமுறையை தலை காக்க போகிறது, ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನ ಕಾಯುವಂತ, உங்க தலைமுறையை நிறுத்த போகிறது ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನ ನಿಲ್ಲಿಸುವಂತ உங்க கீழ்ப்படிதல் தான். ನಿಮ್ಮ ವಿಧೇಯತ್ವವೇ. Your obedience is going to make your generation stand in front ನಿಮ್ಮ of this world. ವಿಧೇಯತ್ವವೇ ಈ ಲೋಕದ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிற்க பண்ண போகிறது, ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. யோசிச்சு பாத்திருக்கேன், எத்தனை பேர் யோசிச்சு பாத்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಯೋಚಿಸಿ ನೋಡಿದ್ದೀರಾ? நம்ம வாழ்ற இந்த காலத்திலேயே இவ்ளோ மோசமா இருக்கே, ನಾವು ಜೀವಿಸುವ ಈ ಕಾಲದಲ್ಲೇ ಇಷ್ಟು ಮೋಸವಾಗಿದೆ ಅಲ್ಲ. வளர்ந்து நிக்கும் போது, ನನ್ನ ಮಗು ಬೆಳೆದು ನಿಂತುವಾಗ, என் பிள்ளைக்கு நான் கிளாஸ் எடுக்கணும், ನನ್ನ ಮಗುವಿಗೆ ನಾನು ಕ್ಲಾಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು, ஆணும் பெண்ணும் தான்ப்பா கல்யாணம் பண்ணணும், ಗಂಡು ಹೆಣ್ಣುವೇ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. yes or no? ಹೌದಾ ಅಲ್ಲವಾ? think of your grandchildren. ನಿಮ್ಮ ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. அப்ப என் தலைமுறை, என் பிள்ளைகளின் பிள்ளைகளும், ಆಗ ನನ್ನ ಸಂತತಿ, ನನ್ನ ಮಕ್ಕಳು, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳು இந்த உலகத்தோடு அழிந்து போக கூடாது. ಈ ಲೋಕದೊಂದಿಗೆ ಅಳಿದು ಹೋಗಬಾರದು. Today I have to obey God. ಇವತ್ತು ನಾನು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். ಇವತ್ತು ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ಈಸಾಕನನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕಂದ್ರೆ ಕೊಡಬೇಕು. ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும், ಈಸಾಕನ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ಅದ பார்க்காம என்னால இருக்க முடியாது, ನೋಡದೆ ನಾನು ಇರಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಕೇಳದೆ ಇರೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಕುಡಿಯದೆ ಇರೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಆ ವ್ಯಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡದೆ ಇರೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தலைமுறை ನಿರ್ಮೂಲமாகிறதுக்கு வாய்ப்புண்டு. ಆಗದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ಆ ಸಂತತಿ ನಿರ್ಮೂಲವಾಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆ. ಇಲ್ಲ ಆಂಡವರೇ, ಇಲ್ಲ ದೇವರೇ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ನನಗೆ ತುಂಬಾ ಬಯಸ್ತೇನೆ, so much. ನಾನು ತುಂಬಾ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ஈசாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ಈಸಾಕ್ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವೇ, இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ಈ ವಸ್ತು ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವೇ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ಇದು ನೋಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವೇ, எனக்கு ரொம்ப ಇದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವೇ. இன்றைக்கு அதை நான் பலிபீடத்தின் மேல ஒப்புக்கொடுக்கிறேன். ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾನು ಅದನ್ನು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ. இப்ப ஷகதரப என்னல செய்வாடும் அனலாக்கும் உங்க கீழ்ப்படிதல் தான் உங்க ஃபயரை எரிய வைக்க போகுது. ವಿಧೇಯತ್ವವೇ இது சாதாரணமா எரிய வைக்காது, தலைமுறைகளை தாண்டி எரிய வைக்கும், ತಲೆಮಾರುಗಳನ್ನ ದಾಟಿ ಉರಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. எத்தனை பேருக்கு இன்னைக்கு உற்சாகம் வருது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, ನೀವು ಕರ್ತನಿಗೆ எவ்வளவு மோசமா இந்த உலகம் போனாலும், ಎಷ್ಟು ಮೋಸವಾಗಿ ಈ ಲೋಕ ಹೋಗುದಾದ್ರೂ, எவ்வளவு பாவம் இந்த உலகத்தில் பெருகினாலும், ಎಷ್ಟು ಪಾಪವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದರೂ, சத்துரு எவ்வளவாய் உயர்ந்து நின்றாலும், ಶತ್ರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಉನ್ನತವಾಗಿ ನಿಂತರೂ, நீங்களும் உங்க தலைமுறையும் உங்க பேர பிள்ளைகளும், ನೀವು, ನಿಮ್ಮ ತಲೆಮಾರು, ನಿಮ್ಮ ಮೊಮ್ಮಕ್ಕಳು, ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எழும்பி நின்னு சத்துருக்கு சவால் விடுவாங்க. ಎದ್ದು ನಿಂತು ಶತ್ರುವಿಗೆ ಸವಾಲು ಹಾಕ್ತೀರಾ? சத்துரு யோசிக்கணும், ಶತ್ರು ಯೋಚಿಸಬೇಕು, எப்படி இவன் தப்பிச்சான், ಹೇಗೆ ಇವನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ, எப்படி இவன் தப்பிச்சான், ಹೇಗೆ ಇವನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ, இவன் எப்படி தப்பிச்சான் தெரியுமா? ಇವನು ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ ಗೊತ್ತಾ? இவங்க பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள அந்த ஃபயர், ಇವನ ಅಜ್ಜಿಯಾದ ಲೋಯಿಸಿಯಲ, இவங்க தாத்தாவாகிய ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபயர், ತಾತನಾದ ಅಬ್ರಹಾಮ್ ಒಳಗೆ ಅಗ್ನಿ ಇತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கீழ்ப்படிந்து காத்திருந்து அவர்களுடைய பிள்ளைகள் தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென்? ವಿಧೇಯರಾಗಿ ಕಾದಿರುವಂತ ಮಕ್ಕಳೇ ನಿಲ್ಲಿಸಿರ್ತಾರೆ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು இந்த ನಿಂತಾರೆ. பாவ உலகத்துல கர்த்தருக்காக நிப்பாங்க. ಈ ಪಾಪದ ಲೋಕದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗಾಗಿ ನಿಲ್ತಾರೆ. பினேகாச போல நிப்பாங்க. பினேகாಸನ ಹಾಗೆ ನಿಲ್ತಾರೆ. ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಿ? பினேகாஸ் ஒரு ஆசாரிய பிள்ளை.
ಫಿನೆಹಸನು ಒಂದು ಯಾಜಕನ ಮಗ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க பிள்ளை ஒரு ஆசாரிய பிள்ளை. ನಿಮ್ಮ ಮಗನು எல்லாரும் அவனோடு வளர்ந்த அவன் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் போய் வேசித்தனம் பண்ணும்போது ಅವರೊಂದಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಅವರೊಂದಿಗೆ ಬೆಳೆದಂತವರೆಲ್ಲ ಹೋಗಿ ವೇಷತನ ಮಾಡುವಾಗ அவனுக்கு கற்றுக் கொடுத்த மூத்தவர்கள் கூட போய் வேசித்தனம் ಅವರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಂತ ಹಿರಿಯರು ಕೂಡ ಹೋಗಿ ವೇಷತನ ಮಾಡುವಾಗ அவனுக்குள்ள ஒரு ஃபயர் பற்றி எரிந்தது. ಅವರೊಳಗೆ ಒಂದು கைகளை ஈட்டியை எடுத்து கொண்டு போய் உருவ குத்தி ಕೈಗಳಲ್ಲಿ ಈಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ತೂರಿ ಚುಚ್ಚಿ பாவத்துக்கு சவால் விட்டு அதுக்கு முடிவை கொண்டு வந்த பினேகாசை போல ಸವಾಲ ಹಾಕಿ ಅದಕ್ಕೆ ಮುಕ್ತಾಯ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ நாமத்திலே ಯೇಸುವಿನ உயர்த்தி சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ, என் தலைமுறையும் ನಾನು ನನ್ನ ಪೀಳಿಗೆಯು சத்துருவுக்கு சவால் விடுகிறவர்களாய் இருப்போம். ಶತ್ರುವಿಗೆ ಸವಾಲು ಹಾಕುವರಾಗಿದ್ದೇವೆ. தலைமுறை தாண்டி அக்கினி எரியணும்னா ತಲೆಮಾರುಗಳು ದಾಟಿ ಅಗ್ನಿ ಉರಿಯಬೇಕಾದ್ರೆ போடப்பட வேண்டிய விறகு ಹಾಕಬೇಕಾದ ಕಟ್ಟಿಗೆ கீழ்ப்படிதல், ವಿಧೇಯತ್ವ, செவி கொடுத்து. ಕಿವಿ ಕೊಡುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அடுத்து ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம ನಂತರವಾದ ಒಂದು ಅಂಶವನ್ನು ஒரே ஒரு ನೋಡಿ வசனம் ஓசியா 6:6 முடிக்க போறோம். ಹೋಶಿಯ 6:6 என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. எடுத்தீங்கன்னா வாசிக்கலாமா? ஓசியா 6:6. ನನಗೆ ಯಜ್ಞವೂ ಬೇಡ, ಕರುಣೆಯೇ ಬೇಕು, ಹೋಮಗಳಿಗಿಂತ ದೇವ ಜ್ಞಾನವೇ ಇಷ್ಟ. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப பாருங்க நல்லா, இது ரொம்ப ಈಗ ಚೆನ್ನಾಗಿ முக்கியமான ஒரு பாயிண்ட். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಅಂಶ. ಫಸ್ಟ್ சொன்னேன், ಮೊದಲು ಹೇಳಿದೆ to maintain the fire, ಅಗ್ನಿಯನ್ನ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ என் அக்கினியை அவித்து போடாமல் இருப்பதற்கு ನನ್ನ ಅಗ್ನಿಯು ಆರಿ ಹೋಗದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ, ಸ್ತೋತ್ರ ಬಲಿ, ಎರಡನೇದಾಗಿ கீழ்ப்படிதல் ವಿಧೇಯತ್ವ ಎಂಬ ಬಲಿ, ಮೂರನೆಯದಾಗಿ the knowledge of word. தமிழ்ல என்ன இருக்கு? தேவனை அறிகிற அறிவு, ದೇವ ಜ್ಞಾನ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஞானம், வேத ஞானம், ದೇವ ಜ್ಞಾನ. தேவனை நான் எப்படி அறிய முடியும்? ದೇವನನ್ನ ನಾನು ಹೇಗೆ ಅರಿತುಕೊಳ್ಳುವುದು? அவருக்கு என்ன பிடிக்கும்? ಅವರಿಗೆ ಏನು ಇಷ್ಟ எழுதி கொடுத்திருக்கிறார். ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருக்கு என்ன பிடிக்காது? ಅವರಿಗೆ ಏನು ಇಷ್ಟವಿಲ್ಲ எழுதி கொடுத்திருக்கிறார். ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருக்கு என்ன செஞ்சா கோபம் வரும்? ಅವರಿಗೆ ಏನು ಹೇಳಿದ್ರೆ ಕೋಪ ಬರ್ತದೆ கொடுத்திருக்கிறார். ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன செஞ்சா அவரை ಇಂಪ್ರೆಸ್ பண்ணலாம்? ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಅವರನ್ನು ಪ್ರಭಾವಿಸಬಹುದು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி ಅವರಿடದಿಂದ ಆಶೀರ್ವಾದத்தை பெற்றுக்கொள்வது? ಹೇಗೆ ಅವರಿಂದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? எழுதி கொடுத்திருக்கிறார். ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரை அறிய, ಅವರನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அறியணும். ಸತ್ಯವೇದವನ್ನು ಅರಿಯಬೇಕು. ಸ್ತೋತ್ರ ಬಲಿಯು, ಸ್ತೋತ್ರ ಬಲಿಯು, கீழ்ப்படிதலும், ವಿಧೇಯತ್ವವು ஒரு லெவலுக்கு ಒಂದು ಹಂತಕ್ಕೆ உங்க அக்கினி எரிய செய்யும். ನಿಮ್ಮ ಅಗ್ನಿಯನ್ನು ಉರಿಯುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. ஆனா இந்த word of God, ಆದ್ರೆ ಈ ದೇವರ ವಾಕ್ಯ இது உங்களை எப்படி மாற்றும் தெரியுமா? ಇದು ನಿಮ್ಮನ್ನ ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸ್ತದೆ ಗೊತ್ತಾ? இது எப்படி மாற்றும் ಇದು தெரியுமா? ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸ್ತದೆ ಗೊತ್ತಾ? எத்தனை பேரு ஃபாரஸ்ட் ஃபயர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅರಣ್ಯದ ಅಗ್ನಿಯ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದ್ದೀರಾ? காட்டு தீ, ಕಾಡಿನ ಅಗ್ನಿ உங்களை பரவ செய்யும் இந்த அக்கினி. ನಿಮ್ಮನ್ನ ಹರಡುವಂತೆ ಮಾಡ್ತದೆ ಆ ಅಗ್ನಿ. The knowledge of God and the knowledge of word. ದೇವರ ಜ್ಞಾನವು ದೇವರ ವಾಕ್ಯದ ತಿಳುವಳಿಕೆಯೇ ದೇವರ ಜ್ಞಾನವು ರಿವೈವಲ್க்கு தேவை. ನಿಮ್ಮ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಾದದ್ದು. எந்த ரிவைவலும் ஸ்டார்ட் ஆனது எப்படி தெரியுமா? ಯಾವ ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಾರಂಭವಾಗುವುದು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? வார்த்தை இருதயத்தில் சுமந்து கொண்ட ஒரு மனுஷனிடத்துல தான் அந்த ரிவைவல். ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದಲೇ ಆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗ್ತದೆ. ವಾಸಿக்கணும். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಓದಬೇಕು. இந்த வேதத்தை அதிகமா நேசிக்கணும். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். ಒಬ್ಬ ದೇವ ಸೇವಕರು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು, Don't read Bible. ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಡಿ, Eat Bible. ಅದನ್ನು ಭುಜಿಸಿರಿ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னங்க? ಏನು ಹೇಳಿ? Don't just read Bible. ಬರೀ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಡಿ, Eat Bible. ಅದನ್ನು ಭುಜಿಸಿರಿ. சாப்பிடுங்க. ಅದನ್ನು ಭುಜಿಸಬೇಕು. புசிங்க. ಅದನ್ನು ಭುಜಿಸಬೇಕು. எடுங்க. ಅದನ್ನು ತೆಗೀರಿ. புசிங்க. புசிக்கினா எப்படி செய்வோம்? எடுத்து வாயில வைத்து ತೆಗೆದು ಬಾಯಲ್ಲಿಟ್ಟು அப்படியே விழுங்கிடுவீங்களா? ಹಾಗೆ ನುಂಗ್ತೀರಾ? ಹಲ್ವಾ மட்டும் தான் அப்படி சாப்பிட முடியும். ಹಲ್ವಾ ಮಾತ್ರನೇ ಹಾಗೆ மத்த ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. எல்லாத்தையும் எப்படி சாப்பிடுறோம்? ಬೇರೆಲ್ಲ ನಾವು ಹೇಗೆ ತಿಂತೇವೆ? தியானித்து ಧ್ಯಾನಿಸಿ ಧ್ಯಾನಿಸಿ தியானித்து தியானித்து ಧ್ಯಾನಿಸಿ விழுங்க. ಧ್ಯಾನಿಸಿ ಧ್ಯಾನಿಸಿ ಅದನ್ನು ನುಂಗ್ತಾ fire ನುಂಗ್ತಾ ಪಚ್ಚಿ ಪಚ್ಚಿ ನಿಮ್ಮ ಪಚ್ಚಿ ಅಗ್ನಿ ಹತ್ತಿ 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 ಉರಿತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நிறைய பேர் ಇವತ್ತು ಅನೇಕರು வேதத்தை வாசிக்கிறாங்க. ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ತಾರೆ. ஆனா நான் விரும்புறேன், ಆದ್ರೆ ನಾನು ಬಯಸ್ತೇನೆ, நான் விசுவாசிக்கிறேன், ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇನೆ, கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்புறேன். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನೊಳಗೆ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. 21 நாள் உபவாசத்திற்கு முடிவுல ಈ 21 ದಿನದ ಉಪವಾಸದ ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ நீங்க எல்லாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாறி, ನೀವೆಲ್ಲ ಸತ್ಯವೇದವನ್ನ ಧ್ಯಾನಿಸುವವರಾಗಿ வேதத்தை நேசிக்கிறவங்க ಈ சுகித்து ಸತ್ಯವೇದವನ್ನ
ಪ್ರೀತಿಸುವವರು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ಯೋಶುವನ ಬಳಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, ನೀನು ಯಶಸ್ವಿಕರವಾಗಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ, ಪ್ರಾಸ್ಪರஸா இருக்கணும்னா, ನೀನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ, ಯುದ್ಧದಲ್ಲೆಲ್ಲ ನೀ ಜಯಿக்கணும், ನೀನು ಮಾಡುವ ಯುದ್ಧದಲ್ಲೆಲ್ಲ ನೀನು ಜಯಿಸಬೇಕಾದ್ರೆ, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ மோசேயோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். ಮೋಶೆಯೊಂದಿಗೆ ಇದ್ದ ಹಾಗೆ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರ್ತೇನೆ. உனக்கு முன்னாடி எதிர்த்து நிக்க முடியாது. ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மிதிக்கிற தேசத்தை உனக்கு நான் தருவேன். ನೀನು ಕಾಲಿಡುವಂತ ದೇಶವನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. எல்லாம் சொல்லி முடித்த பின்பு சொல்றாரு, ವಾಗ್ದಾನವೆಲ್ಲ ಹೇಳಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, பகலும் ಹಗಲು ಇರುಳು இதை நீ தியானித்து, ಇದನ್ನು ನೀನು ಧ್ಯಾನಿಸಿ, உன் வாயை விட்டு இது பிரியாது, ನಿನ್ನ ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಇದು ಅಗಲಿ ಹೋಗದೆ இந்த ಇರಲಿ. அக்கினிய ஃபயரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண என்ன தெரியுமா, ಈ ಅಗ್ನಿಯನ್ನ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಳ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? declare the word of God, ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು, ಸತ್ಯವೇದದ declare the ವಾಕ್ಯವನ್ನು, word of God, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು, declare பண்ணுங்க, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು, declare பண்ண ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಅಗ್ನಿ ஒரு அதிகாரத்தை எடுத்து வைங்க. 121ஆம் சங்கீதத்தை திருப்பினீங்கனா, 121ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನ ನೀವು ತೆಗೆಯುವುದಾದ್ರೆ, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ சத்தம் உயர்த்தி ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ಶಬ್ದ என்னை ಎತ್ತಿ, காக்கிற தேவன் உறங்கார், ನನ್ನನ್ನು ಕಾಯುವ ದೇವರು இதோ ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் தூங்குறதும் இல்லை, ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಯುವ ದೇವರು ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ, ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, ಕರ್ತನ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕಾಯ್ತಾರೆ. அதுல என்ன இருக்கு? உன்னைன்னு இருக்குல்ல, ಅದ್ರಲ್ಲಿ ಏನಿದೆ? ನಿನ್ನ ನಿನ್ನ ಅಂತ சொல்ல ಇದೆ. போறீங்க, ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? கர்த்தர் என்ன காப்பார், ಕರ್ತರು ನನ್ನ ಕಾಯ್ತಾರೆ, கர்த்தர் என்ன காப்பார், ಕರ್ತರು ನನ್ನ ಕಾಯ್ತಾರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ. இந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் பண்ண விஷயம் தான் இது. ಈ 2 ದಿನಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಮಾಡಿದ ವಿಷಯವೇ ಇದು. 121 ಸಂಗೀதத்தை எடுத்து வைத்து 121ನೇ ಕೀರ್ತನೆ ತೆಗೆದು, என் சின்ன பிள்ளை ಈ படுத்துறா, ಕಡೆ ನನ್ನ ಚಿಕ್ಕ ಮಗು இந்த ಮಲಗಿದ್ದು, பக்கம் ஜூடா, அந்த ಈ பக்கம் ಕಡೆ ஜேன், ಚೂಡ, ಆ ಕಡೆ ಜೇನ್, நடுவுல நான் உட்கார்ந்து ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತು, என் 2 கைகளை இந்த 2 கைகளுக்கு நேரா, 2 பிள்ளைகளுக்கு நேரா விரிச்சு, ನನ್ನ 2 ಕೈಗಳನ್ನ 2 ಮಕ್ಕಳ ಕಡೆಗೆ அந்த ಚಾಚಿ பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், ಆ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ದೆ, உன்னை காக்கிற தேவன் ನಿನ್ನ ಕಾಯುವ ದೇವರು ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. ஜேனன் ஜூடா நீங்க தூங்கலாம், ಜೇನನ್ ಜೂಡ ನೀವು ನಿದ್ರಿಸಬಹುದು, ஆனா உன்னை காக்கிற தேவன் தூங்குறது இல்ல. ಆದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವ ದೇವರು I ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. declare that word over my ನಾನು children. ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಅರಿಕೆ ಮಾಡ್ತೇನೆ. வேதத்தை திறந்து மடியில வச்சு என் 2 பிள்ளைகளுக்கு நேரா கைகளை நீட்டி, ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆರೆದು ನನ್ನ ಮಡಿಯಲ್ಲಿಟ್ಟು ನನ್ನ 2 ಮಕ್ಕಳ ಕರೆಗೆ ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿ, பிள்ளைகளின் மேலே சத்திய வசனத்தை கூறி, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಿ, அப்படி சொல்லி சொல்லி நான் ஜெபிக்க the fire came down. ಹಾಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅಗ್ನಿ ಕೆಳಗೆ ಬಂದಿತು. உங்க அக்கினி எப்படி தெரியுது? இப்ப யோசிச்சு பாருங்க. ನಿಮ್ಮ ಅಗ್ನಿ ಹೇಗೆ ಕಾಣ್ತದೆ? வாசிக்காதீங்க, ಓದ್ಬೇಡಿ, புசிங்க, ಭುಜಿಸಿರಿ, ஷூ பண்ணுங்க, ಅದನ್ನ ಅಗಿದು டிக்ளேர் பண்ணுங்க, ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ, உங்க மேல, உங்க பிள்ளைகளின் மேல. ನಿಮ್ಮ ಮೇಲೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ கர்த்தர் அதை விரும்புகிறார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಬಯಸ್ತಾರೆ. நிற்போமா தேவ சமூகத்துல? ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ರಿವೈವಲ್ ಸ್ಟಾರ್ಟ್ಸ್, ಉಜ್ಜೀವನ ಪ್ರಾರಂಭವಾಗುವುದು from the fire. ಅಗ್ನಿಯಿಂದ. அக்கினிலிருந்து ஒரு எழுப்புதல் துவங்கும். ಅಗ್ನಿಯಿಂದ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. அக்கினியை சுமக்கிற மனுஷனிடத்திலிருந்து தான் எழுப்புதல். ಅಗ್ನಿಯನ್ನ ಹೊರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದನೇ ಆ ಉಜ್ಜೀವನ. ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்றார். ದೇವರು ಮೋಶೆಗೂ ಆರೋನಿಗೂ ಒಂದು ಹೇಳ್ತಾರೆ, அப்பா ஒரு பலிபீடத்தை கட்டி, ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನ ಕಟ್ಟಿ, பலிகளை செலுத்து, ನೀನು ಬಲಿಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸು. அப்ப வானத்திலிருந்து ஒரு அக்கினி வரும். ಆಗ ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ಅಗ್ನಿ ಬರ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எப்போது எரிந்து கொண்டிருக்கணும்னு கர்த்தர் சொன்னார். ಅದು ಯಾವಾಗಲೂ ಹತ್ತಿ ಉರಿತಾ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಿದ. குறிப்புகளை சொல்லி இருக்கிறேன். ನಾನು ನಿಮಗೆ 3 ಅಂಶಗಳನ್ನು ಹೇಳಿದೆ. எப்படி இந்த அக்கினி எரிந்து கொண்டே ಹೇಗೆ ಈ ಅಗ್ನಿ ಉರಿತಾನೆ ಇರಬೇಕು? ಸ್ತೋತ್ರ ಬಲಿಯಿಂದ, ಸ್ತೋತ್ರ ಬಲಿಯಿಂದ, கீழ்ப்படிதல் என்கிற பலிಯಿಂದ, ವಿಧೇಯತ್ವ ಎಂಬ ಬಲಿಯಿಂದ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாவது கர்த்தருடைய வேதத்தை வாசித்தத அறிக்கை செய்கிறது. ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಅರಿಕೆ ಮಾಡೋದು பாருங்க. ಇದು 3ಅನ್ನು ನೀವು ಮಾಡಿ ನೋಡಿರಿ. நிச்சயವಾಗಿ உங்களுக்குள்ள இருக்கிற ஃபயர் அனல் கொள்ளும். ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. செய்ய வேண்டாம், ನೀವೇನು ಮಾಡೋದು ಬೇಡ. இந்த அக்கினியை எரிய விடுங்க. ಈ ಅಗ್ನಿಯನ್ನ ಉರಿಯುವಂತೆ ಮಾಡಿ. rest everything will come to place. ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲವೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬರ್ತದೆ. கண்களை மூடி ஆண்டவருடைய ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஒரு எழுப்புதல், ಇವತ್ತು ಒಂದು ಉಜ್ಜೀವನ என்னிலிருந்து துவங்கட்டும். ನನ್ನಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ, குடும்பத்திற்கு ஒரு எழுப்புதல், ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಉಜ್ಜೀವನ என்னிலிருந்து துவங்கட்டும். ನನ್ನಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ, தலைமுறைக்கு ನನ್ನ எழுப்புதல், ತಲೆಮಾರಿಗೆ ಒಂದು ಉಜ್ಜೀವನ என்னிலிருந்து துவங்கட்டும். ನನ್ನಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ, பட்டணத்திற்கு ನನ್ನ எழுப்புதல், ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಒಂದು ಉಜ್ಜೀವನ என்னிலிருந்து ನನ್ನಿಂದ துவங்கட்டும். ಪ್ರಾರಂಭವಾಗಲಿ. Lord, let the revival starts from me. ದೇವರೇ, ಉಜ್ಜೀವನ ನನ್ನಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಲಿ, என்னிலிருந்து துவங்கட்டும். ನನ್ನಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಲಿ. லாபாலா ஷீகாதிசே கதரா, உதடுகள் அப்படியே மெதுவா ಸತಿಗಳನ್ನ ಹಾಗೆ ಮೆತ್ತಗೆ fresh anointing is coming ತಾಜಾ over. ಒಂದು ಅಭಿಷೇಕ fresh oil anointing, ತಾಜಾ ಒಂದು புது ಅಭಿಷೇಕ, எண்ணெயின் அபிஷேகம் வருகிறது. ಹೊಸ ತೈಲದ The new ಅಭಿಷೇಕ, anointing is coming and resting over ಹೊಸ you. ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ அந்த ತಗ್ತಾ ಇದೆ. புதிய 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 ಹೊಸ அபிஷேகம். ಹೊಸ ಅಭಿಷೇಕ ஷகதரா பாபா பஷிதரேசே நிகலபாசே கதுரிபாசே கதுரே
அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், ಅಭಿಷೇಕಂ ತಂದು ஒரு 2 ನಿಮಿಷம் 2 ನಿಮಿಷ ಕೈಗಳ ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟಿ இந்த அனாயிண்டிங் ரிசீவ் பண்ணி, ಈ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. இந்த ஃப்ரெஷ் ஆயிலை ரிசீவ் பண்ணி, ಆ ತಾಜಾ ತೈಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. உங்க குடும்பம் மாறுறதுக்கு உங்க வழியா தான் கர்த்தர் அதை செய்ய ನಿಮ್ಮ போகிறார். ಕುಟುಂಬ ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ உங்க ಮುಖಾಂತರ கணவன் ದೇವರು மாறுறது ಮಾಡ್ತಾರೆ. உங்கள் மூலமா ನಿಮ್ಮ தான். ಗಂಡನು ಬದಲಾಗುವುದು ನಿಮ್ಮ இந்த ஃபயரை ಮುಖಾಂತರ. பார்க்குற எல்லாரும் அடி ಈ பண்ணிட்டு தான் ஆகணும். ಅಗ್ನಿಯನ್ನ ನೋಡುವಂತ ಎಲ್ಲರೂ இந்த ವಿಧೇಯರಾಗಲೇಬೇಕು. ஃபயரை பார்க்குற எல்லாரும் கர்த்தரே தேவன்னு சொல்லித்தான் ஆகணும். ಈ ಅಗ್ನಿಯನ್ನ ನೋಡುವವರು ಕರ್ತರೇ No more ದೇವರು ಎಂಬುದಾಗಿ options. ಎಲ್ಲರೂ ಹೇಳಲೇಬೇಕು. You need the fire to turn the people around. ದೇವರ ಕಡೆಗೆ ಅವರು ತಿರುಗುತ್ತಾರೆ. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை திருப்புவதற்கு உங்களுக்கு அந்த அக்கினி தேவை. ನಿಮ್ಮ